ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். Now when Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, there came wise men from the east to Jerusalem, saying, where is he that is born the King of Jews? For we have seen his star in east and are come to worship him. நான் வாசிக்கேட்டதான பகுதியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், the purpose of the star, நட்சத்திரத்தின் நோக்கம். the purpose of the star. அப்பொழுது நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதை பின்பற்றி ஞானிகள், 3 ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரக்காரங்க சொல்றாங்க. 3 wise men came from east to worship the king of Jews born in Bethlehem. பெத்லெகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி ஆராதிக்க வந்தார்கள் என்பதை நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலகமெங்கிலும் வருகிறதான செவ்வாய்க்கிழமை கிறிஸ்மஸ் டேயா இருக்கிறது. சில கிறிஸ்டியன் கண்ட்ரியில் அது அதிகமாக பொருட்கள் சேல்ஸ் ஆகுறது. அந்த கிறிஸ்மஸ் டே வரும் பொழுது அந்த மந்தில் அவங்க ஒரு வருஷம் நடக்கிற பிஸ்னஸ் எல்லாம் அன்னைக்கு 2 நாளில் நடந்துடும். அதனால் அது ஒரு கமர்ஷியல் டேயாக இருக்கிறது. இன்னும் அநேகருக்கு அது ஒரு பண்டிகை நாளாக, ஒரு ஜாலி மேக்கிங் டேயாக அது இருக்கிறது. வருஷம் அவங்க அதை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நினைக்கிறாங்க. சிலர் அந்த நேரத்தில் தான் சர்ச்சுக்கே போவாங்க. விதமாக அவங்களுக்கு ஒன் டே கிறிஸ்துவை நினைக்கிறாங்க. அவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம we are true believers. ஆமென், உண்மையான விசுவாசிகள். அதனால நம்ம thinking about God, the birth of Jesus, every day every time. Hallelujah. ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய பிறப்பை நினைக்கிறோம். எனக்காக அவர் மாம்சத்தில் வந்தார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், அதனால அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், இதோ அவர் வரப்போகிறார், நான் அந்த நேரத்தில் இருக்கிறேன், அவர் என்னை மேலே கொண்டு சொல்லுவார், என் சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். நம்முடைய இதயத்தின் தியானமே அதுதான். ஆனால் பேர் கிறிஸ்தவர்கள், டினாமினேஷன் கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்மஸில் தான் அந்த ஒரு நாள் தான் ஆண்டவரை நினைப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு புசிப்பும் குடிப்புமாக இருக்கும். புசிப்பும் குடிப்பும் உலகப்பரமான ஒரு சந்தோஷ நாளாக அவர்கள் அதை நினைத்து கொள்ளுவார்கள். ஃபீஸ்டிங் அண்ட் ட்ரிங்கிங், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்ம அப்படி கிடையாது. we are true believers. Hallelujah. உங்களுக்கு அநேக பிரசங்களை நான் செய்திருக்கிறேன். கிறிஸ்மஸை குறித்து அநேக பிரசங்கள் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிறிஸ்மஸ் மெசேஜ் உண்டு, ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கிடையாது. தீர்க்கதரிசி என்ன சொன்னார், பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நெட்டில் நிறைய பிரசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். அவ்வளோ கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கணுமா? சில மிஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க, மிஞ்சின போதர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் பிரணாம பார்க்கும் பொழுது அவர் ஒரு ப்ராஃபெட்டு. அவர் என்ன செய்கிறார் இருந்தால், கிறிஸ்மஸ் டைமை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டார். வார்த்தையை போதிப்பதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டார். அவர் கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்குறாரு. அதே போல் தான் நானும் கொடுக்குறேன். அதில் ஒய் லிட்டில் பெத்லெஹேம் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். ஒய் இட் ஹேட் டு பி ஷெப்பர்ட்ஸ், அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுத்துருக்கிறார். கிரேட் சைனிங் லைட் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். ரேப்டு கிஃப்ட் என்று செய்தியை கொடுத்துருக்காரு. இன்னும் சில செய்திகள்லாம் கொடுத்துருக்கிறார். பிரணாம் கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுத்தார். ஆனால் மெசேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் கிறிஸ்மஸ் மெசேஜ் வேண்டான்னு சொல்லும் பொழுது அது அவங்களுடைய விருப்பான நமக்கு தீர்க்கதரிசி கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுத்தார். அந்த கிறிஸ்மஸ் அந்த டே வரும் பொழுது அந்த சீசனை அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து அவர் வார்த்தையை அங்கே போதித்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நானும் செய்கிறேன். அதனால நம்ம மிஞ்சின நீதிமான்களாக இருக்கக்கூடாது, நம்ம நீதிமான்களாக இருக்க வேண்டும். தோசை கருகி போகக்கூடாது, சரியானபடி வேகணும். கருகி போகிறதான் மிஞ்சின நீதிமான்.
அது கசப்பா இருக்கும். செய்தியில் சில நெஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையில அவங்க வார்த்தையை அங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அருமையான பிரீச் த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் டைம். இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் டைமில் இது கிறிஸ்மஸ் மெசேஜை சொல்லுவது இது ஒரு சரியான ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால உண்மைக்கும் போலிக்கும் நீங்கள் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேற ஒரு ஆங்கிளில் மெசேஜ் கொடுக்குறேன், கவனமாக நீங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் பாஸ்டர் ஆண்டவர் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த தாகம் வேணும், அல்லது ஆண்டவர் என்ன கூட பயன்படுத்த முடியாது. உங்களுடைய தாகம் தான், அந்த புல்லிங் பவர் தான் வார்த்தையை கொண்டு வரும். அந்த ஞானிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். ஆங்கில பைபிளில் வைஸ் மேன் என்று போட்டிருக்கு, ஞானிகள். அங்கே சாஸ்திரிகள் என்று எழுதியிருக்கிறது. they saw the sign. அவங்க ஒரு அடையாளத்தை பார்த்தார்கள். அந்த அடையாளம் தான் அந்த நட்சத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று எருசலேமிலே ஏரோதின் அரண்மனையில் கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? எருசலேமில் தான் பிறப்பார். ஏனென்றால் எருசலேம் இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிறது, ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கிறது. அங்கே டெம்பிள் இருக்கிறது, அங்கே பிரீஸ்ட் இருக்கிறாங்க, அங்கே ரிலிஜியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் அது காணப்படுகிறது. அது கேபிட்டல் சிட்டி. அது மாத்திரமல்ல, ரிலிஜியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான், அங்கே டெம்பிள் இருக்கிறது. அதனால அவங்க என்ன நினைத்தாள் என்றால், நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்தவங்க அவங்க மனசுல என்ன வந்தது என்றால், யூதருக்கு ராஜா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் பிறக்க வேண்டும், அந்த கேபிட்டல் சிட்டியில தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேமை நோக்கி போனார்கள். ஆனால் எருசலேமில் போய் அவர்கள் கேட்கும் பொழுது, இதோ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று கேட்கும் பொழுது ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. nobody knows what they are talking about. அவர் பிறந்திருக்கிறார், நாங்க அவரை தொழுது கொள்ள வந்தோங்கிறாங்க, யாருக்குமே எதுவும் தெரியல. அவங்க வழக்கமான ஜீவித்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஸ்டார் கேசஸ். இந்த ஞானிகள் நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தவர்கள். நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19:1 நம்ம வாசிக்கிறோம். they were looking at the prophecy. அவங்க தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் சீப் டேனியல். டேனியல் பாபிலோன்ல பெரிய ஞானியா இருந்தான். அதனால அந்த ஞானி என்ன செய்யறான் என்றால், என்ன சொன்னான் என்று பார்க்கிறார்கள். பாபிலோனிய ராஜ்யம் போயிட்டு, மேதிய பெர்சிய ராஜ்யம் போய்விட்டது, கிரேக்க ராஜ்யமும் அங்கே சென்றால் அதுவும் போய்விட்டது. இப்ப ரோம ராஜ்யம் வந்திருக்கிறது. ரோம ராஜ்யம் வரும் பொழுது கால்களின் காலத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் வரணுமே, அந்த ஸ்டோன் வரணுமே. டேனியல் அவ்விதமா சொல்லி இருக்கிறாரு. அவர் யூதருக்கு ராஜாவாக இருப்பார். அவர் என்ன செய்யறார்? இஸ்ரவேலை அங்க ராஜாவாக வைத்து உலகத்தையே ஆளுகை செய்வார் என்று அங்க சொல்லப்படும். யூதர்களுக்கு மட்டும் ராஜாவல்ல, உலகத்துக்கே அவர் ராஜாவாக இருப்பார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த ப்ராபசியை பார்க்கிறாங்க. இதை பிலேயாம் சொல்லி இருக்கிறான். என்னாகமம் 24:17 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், இஸ்ரவேலிலே என்றால் அங்கே ஒருவர் செங்கோல் உதிக்கும், அவர் ஜனங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்ட அந்த ப்ராபசியை பார்க்கிறாங்க. அந்த ப்ராபசியை பார்க்கிறாங்க. இதை என்றால் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவங்க ஸ்டார் அங்க கேஸ் பண்றாங்க, பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு உயரமான கோபுரத்தில் இருந்து கொண்டு அவங்க ஸ்டார் அங்க கவனிக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்க வருகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் வரும் பொழுது அந்த நட்சத்திரத்தை அவங்க கவனிக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் தோன்றும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறப்பார். 3 ஸ்டார்ஸ் அங்க ஒன்னா இணைது. அதனால என்ன என்றால் இந்த அலைன்மெண்ட் எல்லாம் ஒன்னாக வரும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார், இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா பிறப்பார் என்று அவர்கள் அதை நம்பினார்கள். அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக்கி கொண்ட பின்பு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். they find that they are not even looking for him. அவர்கள் எருசலேமுக்கு வந்த போது யாருமே அதெல்லாம், இவங்க அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, 2 years அவங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஆனா ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேமில் வரும் பொழுது, அந்த பேலஸுக்கு வரும் பொழுது யாருமே அதை எதிர்நோக்கவே இல்லை.
they weren't watching, were listening to Daniel. இதோ என்றால் டேனியலுடைய ப்ராபசியை அவர்கள் கவனிக்கவில்லை. இந்த யாக்கோபிலே நட்சத்திரம் தோன்றும் என்பதையும் அவர்கள் கவனிக்கவே இல்லை. அவங்க என்னன்னா அவங்க உலகப்புறமான வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சிந்திக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. அதே போல் தான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க. மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஜீவிக்கிறோம். நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய ஷாப்பிங் இருக்கிறது, நிறைய கேளிக்கைகள் எல்லாமே இருக்கிறது, நிறைய ஜாப்பும் ஒர்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறது. இதனால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, தங்களுடைய உலக வாழ்க்கையில பிஸியா இருக்கிறாங்க. பல ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு டைட்டா அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது. அதனால இதை குறித்து சிந்திக்கிறதுக்கு அவங்க நேரமே இல்லை. நீங்களும் என்ன செய்யறோம்னா உலக வாழ்க்கையில பிஸியா இருக்கிறோம், நானும் பிஸியா தான் இருக்கிறேன். ஆனா நம்ம ஜெபத்துக்கும் வார்த்தைக்கும் ஆண்டவருக்கும் என்ன செய்யணும், ஒரு டைமை கொடுக்கறத நம்ம ஒதுக்கணும். இல்லை நான் ரொம்ப இப்படி இருக்குது இப்படி இருக்குது, உடம்புலையும் அதிக பலவீனம் இருக்கிறது, என்னால முடியாதுன்னா உங்களால செய்ய முடியாது தான். நம்ம கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அவரை நம்ம ஆராய்ச்சி செய்வதற்காக, தியானிப்பதற்காக, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு டெய்லி நம்ம ஒரு டைமை ஒதுக்கினா தான் முடியுமே ஒழிய, அல்லது சாத்தான் நம்மளை உலக காரியங்களிலே பிஸியா மாத்திடுவோம். ஆராதனை கூட சிலரால வர முடியாம ஆயிக்கும். they were getting caught up in the life of that day. அவங்களுடைய லைஃப் உலக வாழ்க்கையிலே அவங்க பிஸியா இருந்தனால இங்க நட்சத்திரம் தோன்றிச்சா, இதோ யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா, அதை பற்றி சிந்தனையே கிடையாது. அதே போல கர்த்தர் இந்த காலத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டு we know Jesus and his program. ஹல்லேலூயா. இயேசுவும் அவருடைய ப்ரோக்ராம் என்ன, நம்முடைய ஸ்தானம் என்ன, இதெல்லாம் அனுதினமும் நம்ம தியானிக்க வேண்டியது. இதுக்கு நம்ம சிந்தனையே போக விட மாட்டான் சாத்தான். ஏன்னா உலகத்தில் டைட் ப்ரோக்ராமை கொண்டு வந்துட்டு காலையில் எழுமணிலிருந்து நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் நமக்கு வேலைகள் இருக்கும். நம்ம அதுலேயே நம்ம நேரத்தை செலவழிச்சிருவோம். இது அதே போல தான் இந்த ஜனங்கள் அப்படி இருந்தனால அந்த எருசலேம் பீப்புள் இந்த மிஸ்ரி இஸ் கமிங், அவருடைய வருகையை காண தவறி விட்டார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். When Herod the king had heard these things, he was troubled and all Jerusalem with him. அவன் கலங்கினான். இந்த செய்தியை கேட்ட உடனே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், ஒருவர் பிறந்திருக்கிறார், குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்று கேட்ட உடனே இந்த செய்தி அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தல, அவனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினது. அவனுக்கு மட்டுமா கலக்கம், எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோடு சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். எருசலேம் நகரத்தார் டினாமினேஷன் பீப்புள். அல்ல அவனும் கலங்கினான். அந்த நகரத்தார், எருசலேம் நகரத்தார், அங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். அதுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்கிறாங்க. இப்போ அது வருதுன்னா சந்தோஷப்படுவதற்கு பதிலாக பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, நடந்த சம்பவம் என்னவென்றால் அவங்க கலங்கினார்கள். they were in turmoil. he was troubled and all Jerusalem with him. ஆனால் இந்த ஞானிகள் அந்த ஸ்டார் மூவ் ஆகிறத பார்த்தாங்க, ஸ்டாரை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கடைசியா தங்களுடைய சொந்த புத்தியின்படி எருசலேமுக்கு விட்டார்கள். நம்ம என்னைக்குமே அந்த ஸ்டார் எப்படி லீட் பண்றதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாதபடி உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை ஜெபத்துல வச்சு ஆண்டவர் எப்படி லீட் பண்றார், அப்படிதான் வாழ்க்கை நடத்தும். நம்மலாம் செம்மறி ஆடுகள், மேய்ப்பன் எல்லாமே நம்ம வெளியே போக முடியாது. நம்ம திசை நமக்கு தெரியாது, நமக்கு பாதை தப்பி விடுவோம். அதனால நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் நம்ம லீட் பண்ண வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுவார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதில் ஆவினால நடத்தப்படுற மனுஷன், மாம்சத்துல நடக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சுய புத்தி வந்தது. அதனால அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணாதபடி இப்பொழுது தங்களுடைய சொந்த புத்தியின்படி எருசலேமுக்கு போகும் பொழுது ஸ்டார் அவங்களுக்கு காணப்படவில்லை. அவர்கள் இப்பொழுது அங்கே பேலஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஹீரோட் பேலஸுங்க வரும் பொழுது அங்கே கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த நகரத்தார் எல்லாரும் கலங்குறார்கள். இந்த 3 பேரும் கேரவன்ஸ் ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பனால
எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு தெருவா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே என்று சொல்லி அவர்கள் சத்தம் போட்டு கொண்டு வரும் பொழுது கடைசியா பேலஸ் நோக்கி போகும்பொழுது அந்த பட்டணத்தார் எல்லாரும் அதை பார்க்குறாங்க. வித்தியாசமான மனுஷர்கள் பெரிய ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க, ட்ரெஷர் கொண்டு வந்திருக்கிறாங்க, வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு வேடிக்கையா இருந்தது. அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் பார்த்தார்கள். அரண்மனையில என்ன போய் அவங்க கேட்கிறாங்க, பேசுறாங்க, அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்தது என்றால் சந்தோஷத்தை ஏற்படுத்துக்கு பதிலாக அவங்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது. These were not even Jews. இவங்கள் யூதர்கள் அல்ல, இந்த சாஸ்திரிகள் யூதர்கள் அல்ல. 3 சாஸ்திரிகள் சொல்லுகிறார், சேம் காம் யாபேத், இந்த 3 சந்ததியை சேர்ந்தவர்கள். நோவாவின் குமார்கள் சேம் காம் யாபேத். இவர்கள் மூலமா தான் உலகம் வந்து இன்னைக்கு மனுஷங்களால நிரப்பப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒருத்தராக அந்த உலகம் முழுசுக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுசுக்கும் அவர் கிங்கா இருக்கிறார், நாட் ஒன்லி ஃபார் ஜூஸ். அதனால பாருங்க, இந்த சாஸ்திரிகள் வந்து ஒவ்வொரு கோத்திரத்தை, ஒவ்வொரு சந்ததியை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு சந்ததிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார்கள். இவர்கள் வந்து அங்கே வரும் பொழுது எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்தார்கள், அவர்கள் அதை பார்த்து பிரமித்தார்கள். அவங்க சொல்ற செய்தியானது எல்லாருக்கும் கலக்கத்தை ஏற்பட்டது. அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் போட்டா என்ன அர்த்தம்? இவங்க சாஸ்திரி வந்திருக்கிறது அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சென்னை பட்டணம் முழுசுக்கு அது தெரிந்து போச்சு. அதனால அந்த பட்டணத்தார், ஜெருசலேம் ஒரு கிரேட் சிட்டி, அது மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம், ரிலிஜியஸ் ஹெட் குவார்டர்ஸ், அது கேபிட்டல் சிட்டி. அதனால அங்க இருக்கிற நாகரிகமானவர்கள், அதிக படித்தவர்கள், ரிலிஜியஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே கலங்கினார்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அனைவரும் கலங்கினார்கள். நீங்க ஜாக்கிரதையா வாசிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மீனிங் கிடைக்கும். அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆல் ஜெருசலேம் வித் ஹிம், யாராவது ராஜாவோடு சேர்ந்து அவர்கள் கலங்கினார்கள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இது அவங்க அப்பொழுது அவன் பிரதான ஆசாரியன் வேதபாரர்கள் எல்லாரையும் கூட்டு பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள், கிறிஸ்து எங்கே பிறப்பார்? அவங்க வந்து உடனே மீகார் 5:2 எடுத்து காமிக்கிறாங்க. யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ வந்து எல்லா பட்டணத்தை பார்க்கலும் சிறியவளாய் இருந்தாலும் பெத்லகேமே யூதாவின் பிறப்புகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிறப்பு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பாருங்க, அவங்க வந்து பைபிளை படிச்சுட்டு மீகா 5:2 வாசிக்கிறாங்க. மீகா 5:2 அவர் தாவீதின் குமாரனா இருக்கிறார், அவர் தாவீதின் ஊராகிய பெத்லகேமில தான் பிறக்க வேண்டும் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இந்த வேர்டை அங்கே காமிக்கும் பொழுது, அப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் இந்த ஏரோது அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு திட்டமாக விசாரித்தான் என்று எழுதியிருக்கிறது. When he had privately called the wise men, inquired of them diligently what time the star appeared. இந்த ஸ்டார் எப்பொழுது வந்தது, அது என்ன நேரம், நீங்க எப்படி பிரயாணப்பட்டு வந்தீங்க, எல்லாத்தையுமே திட்டமாக விசாரித்தான்னா ரொம்ப விலாவாரியா விசாரிச்சான், ரொம்ப டீட்டெயிலா விசாரிச்சான், எல்லா விதமான பாயிண்டையும் அவன் கேட்டான் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, இதோ அவனுடைய திட்டமாக விசாரிக்கிறான். How long they travel, எவ்வளவு காலம் அவர்கள் வந்து பிரயாணம் பண்ணினார்கள், நட்சத்திரத்தை எப்பொழுது கண்டார்கள் என்று எல்லாத்தையுமே திட்டமா விசாரிச்சான்னா அதுல கொஞ்சம் கூட டவுட் இருக்க கூடாது. அது உறுதி தானா, கிறிஸ்து பிறந்தது உண்மை தானா, யூதருக்கு ராஜா பிறந்தது உறுதி தானா என்று அவங்க கிட்ட எல்லாத்தையும் திட்டமா விசாரித்தான் போட்டிருக்கு. அதனால அவன் என்ன சொல்லுகிறான், தந்திரமாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி, நீங்க போய் அங்க பிள்ளையை தொழுது கொள்ளுங்க, நீங்க தொழுது கொண்டு எங்களுக்கு வந்து நீங்க வார்த்தையை கொண்டு வாங்க, அந்த செய்தியை கொண்டு வாங்க, நானும் போய் பிள்ளையை தொழுது கொள்ள வேண்டும் இப்படி என்று சொல்லி அவன் ஒரு சதி ஆலோசனை பண்ணினான். இந்த ஞானிகள் களங்கம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமீன். இதயத்தின் நினைவுகளை அவர் வகை அறிக்கிறார், இதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உதடுகளில் வார்த்தை வருவதற்கு முன்னதாகவே நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமீன்.
அதனால அவர் பெத்லகேமிலே பிறப்பார். நீங்க பெத்லகேமுக்கு போங்க, நீங்க அவரை தொழுது கொண்டு மறுபடியும் என்கிட்ட வாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நானும் போய் தொழுது கொள்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க, பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஆமென். அது ப்ராபசி. ப்ராபசி வந்து never fails, vision never fails, God's word never fails. Hallelujah. Jesus never fails. Hallelujah. அவருடைய வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கு ஒரு டைம் உண்டு, அதுக்கு ஒரு சீசன் உண்டு. அப்பொழுது அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு ஆண்டவர் உலகத்தையே, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அவர் உலகத்தையே திருப்புகிறார். Hallelujah. உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னா உலகத்தையே ஆண்டவர் மாற்ற முடியும். Praise the Lord. Amen. இதுதான் கர்த்தர் செய்யற காரியம். அவருடைய வார்த்தை நிறைவேறதுக்காக அவர் உலகத்தையே அப்சைட் டவுன் ஆக மாற்றுகிறார். அதனால ரோம சக்கரவர்த்தி அந்த சீசர், அகஸ்டஸ் சீசர், லூக்கா 2:1 வாசிக்கிறோம். அகஸ்டஸ் சீசர் வந்து குடிமடிப்பு எழுத வேண்டும், வேர்ல்டு வைடு டாக்ஸேஷன் அவன் பண்ணுகிறான். ரோம ராஜ்யம் மிக பெரிய ராஜ்யம். 4 ராஜ்யங்கள்ல ரோமர் வந்து பெரிய ராஜ்யத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அதனால டாக்ஸேஷன் பண்ணுவதற்காக அன்னைக்கு வந்து கேபிட்டல் டேக்ஸ், அதாவது தலைக்கு வரி உண்டு, மனுஷனுக்கே வரி உண்டு. கேபிட்டல் டேக்ஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாருமே உங்க சொந்த ஊருக்கு போங்க. மரியாளும் அங்கே யோசேப்பு நாசரேத்தில் இருக்கிறாங்க. இப்பொழுது மரியாள் நிறை கர்ப்பிணியாக இருக்கிறாள். அதனால கவர்மெண்ட் ஆர்டர் என்னவென்றால், நீங்க எல்லாருமே தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் உங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவங்க டாக்ஸேஷன் அங்கே நடக்க போகிறது என்று சொல்ற. இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவர் அந்த ராஜா, அந்த சக்கரவர்த்தி, அந்த சீசருடைய ஹார்ட்ல அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு, அவர் தான் அந்த எண்ணத்தை கொண்டு, ஜீசஸ் இப்பொழுது எங்க இருக்கிறாரு? அந்த ஜோசப் அண்ட் மேரி வந்து நேசரத்தில் இருக்கிறாங்க. நேசரத்தில் அவர் பிறக்க கூடாது. ப்ராபசி அப்படி இல்லை. ப்ராபசி வந்து பெத்லகேமில் பிறக்க வேண்டும். அதனால நேசரத்துல இருந்து அவங்க பெத்லகேமுக்கு வர்றதுக்கு இவ்வளவு பெரிய வேலை. இந்த சம்பவம் நடப்பதுக்கு உலகமே அப்சைட் டவுனா மாறுது. அவங்க என்ன, பெரிய இம்பீரியல் கிங், அந்த ராஜாவு உள்ளத்துல, இந்த சீசர் உள்ள தாட்ல அப்படி பேசி அவன் ஒரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுக்கும் பொழுது எல்லாரும் புறப்பட்டுவாங்க. அந்த காலத்துல இதே மாதிரி ரோடு வசதி கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளைட்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், இன்னுமே கிடையாது. அவங்க வந்து கழுதை மேல வரணும் அல்லது நடந்து வரணும். இவ்விதமான ஒரு சூழல் தான் இருந்தது. அதாவது மூவிங் த வேர்ட் இன் டு த பிளேஸ் ஆஃப் ப்ராபசி பீயிங் ஃபுல்ஃபில்டு. அதனால தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்காக, ப்ராபசி நிறைவேறதுக்காக கர்த்தர் இவ்விதமாக உலகத்தையே சேஞ்ச் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நேசரத்திலிருந்து அவர் பெத்லகேமுக்கு வர வேண்டும். in order to fulfill the word of God, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக அவர் செய்கிறார். வேர்ல்ட் வைடு டாக்ஸேஷன் அவன் கொண்டு வருகிறான். word can be fulfilled, வார்த்தையானது நிறைவேற வேண்டும். ஆமென். அல்ல சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாரு? இந்த சீசர் ஏன் இந்த மாதிரிலாம் சட்டத்தை போட்டுக்கிட்டு நமக்கு எல்லாத்தையும் தொல்லை கொடுக்குறாரு? இதெல்லாம் தேவையா? எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு அவங்க டிராவல் பண்ண ஈஸியான காரியமா, எவ்வளவு செலவு, எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஆளு மனசுல வைக்காதபடி இந்த மாதிரிலாம் சட்டத்தை போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். நம்ம நாட்டில் டிமானிட்டேஷன் வந்த பொழுது என்ன செய்யுது? எல்லாரும் இருக்கிற ரூபாயெல்லாம் எடுத்துக்கிட்டு, பீரோவில் இருக்கிற ரூபாயெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பேங்க்ல போய் கீழே நிற்கணும். நானும் சில நாள் கீழே நின்றுதேன். என்ன செய்யறது? அது பார்க்குறேன், எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆளுக்கு தேவையா? இதெல்லாம் என்னத்துக்கு இந்த டிமானிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எல்லாருமே புலம்புனாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் புலம்பி இருப்பாங்க. இந்த மாதிரி டாக்ஸேஷன் பண்ணக்கு இந்த மாதிரியா செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதோ அவர்கள் எல்லாரும் புலம்பினாலும் அது சீசருடைய ஆர்டரை மாற்ற முடியாது. அதுக்கு கீழ்ப்படினா மரண தண்டனை தான் கிடைக்கும். நான் எல்லாரும் பயந்து போய் யாராவது அந்த ஆர்டரை நிறைவேற்ற வேண்டும். அல்ல சீஃப் பிரீஸ்ட் எல்லாருமே கேர்ஸ் பண்றாங்க. எல்லாருமே கேர்ஸ் எப்படி பல இடங்கள்ல அங்க குடியிருக்கிறாங்க. சொந்த நேட்டிவ் பிளேஸுக்கு வரணும்னா எவ்வளவு கடினமானது. அதனால அந்த ஹெட் குவார்டர்ஸ், ரோம்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸே ஆண்டவர் அசைச்சு அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும், அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யப்பட்டது. ஆமென். நீங்க ராப்சர் நடக்க வேண்டும், நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள உலகத்தினுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாத்துறார். அந்த வேர்டு நிறைவேறதுக்காக உலகமே ஆண்டவர் மாற்றுறார். உலகம் இன்னைக்கு இப்படி ஒரு சீனரியில இருக்குன்னா ராப்சர் நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேவியர் வர வேண்டும். God is bringing the savior, God is bringing the king,
ராஜாவை கொண்டு வர வேண்டும். அதுக்காக என்ன செஞ்சார் என்றால் அந்த ரோம் கவர்மெண்ட்டே ஆண்டவர் மாற்றுகிறார். இதை கர்த்தர் எல்லாத்தையுமே எக்ஸாக்ட் டைம்ல செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்கிறோம், அவர் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தாமதித்தது போல தெரியலாம், ஆனால் அவர் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அதினதின் வேளையிலே நேர்த்தியாக செய்கிறார். ஆமென். நீங்க உண்மையிலே கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அதினதின் வேளையிலே ஆண்டவர் அதினதின் காரியத்தை செய்வார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாற்றுறது, ஃபாதர் அண்ட் மதரா மாற்றுவது, நல்ல ஜாப் கிடைப்பது எல்லாமே அதினதின் வேளையில் அவர் நேர்த்தியாக செய்வார். இஃப் யூ ஃபுல்லி ட்ரஸ்ட் ஆன் ஹிம், அவரையே நீங்க நம்பி இருந்தால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால பாருங்க, இப்பொழுது அந்த சாஸ்திரிகள் வந்தார்கள். God is fulfilling his word and keeping his prophecy. தம்முடைய அங்கே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அவங்க பெத்லகேமுக்கு வரும் பொழுது அங்கே நோ பிளேஸ் இன் த இன், அந்த சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை. லூக்கா 2:7. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். இதோ அவள் பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று நம்ம பைபிள். ஏனென்றால் சத்திரத்துல இடம் இல்லை. எல்லாரும் வந்துட்டாங்க, பெத்லகேம்ல பிறந்த எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க எங்க இடம் இருக்கும்? ஆனால் சத்திரத்திலே இடம் இல்லை. அந்த சத்திரத்துல தங்க போனோம்னா அங்க இடம் இல்லாதபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருந்தா. மாட்டு தொழுவத்திலே துணிகள், ஸ்வாடிலிங் கிளாத் wrapped him in the swaddling cloth. மாட்டுக்கு நுகத்துல அந்த கழுத்து அழுத்தாதபடி துணி கட்டியிருப்பாங்க. அந்த துணியில சுற்றி பிள்ளையை கந்தையில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருந்தா. மாட்டு தொழுவத்திலே கடத்தப்பட்டனா. இதுதான் அடையாளம். இப்பொழுது என்ன செய்ய, மேசியா பிறந்திருக்கிறார். ஷெப்பர்ட்ஸ்க்கு அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி அங்கே சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்ன மேய்ப்பர்கள் அந்த காட்சியை கண்டார்கள், அந்த செய்தியை கேட்டார்கள். உடனே அவர்கள் மேய்ப்பர்கள், நீங்க பாட்டு படிச்சீங்க, நான் மேய்ப்பனா இருந்தால் ஆடை கொடுப்பேன், அதே போல அவங்க ஆடை கொண்டு வந்திருக்கலாம். அதனால அவர்கள் என்ன செய்யுங்க, வயல்வெளியில மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் அந்த மேய்ப்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பெத்லகேமில பார்த்தாங்க. டெம்பிள்ல போய் பார்க்கல, சினகாக்ல போய் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மாட்டு தொழுத்துல தான் பிறந்திருப்பார். அது என்ன அடையாளம்? அந்த குழந்தை எப்படி, நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அல்ல அந்த குழந்தை எப்படி கந்தையிலே சுற்றி இருக்க வேண்டும். அது என்ன செய்தால் அது மேஞ்சர், இது அது மாட்டு முன்னணியிலே கடத்திருக்க வேண்டும் என்று அந்த அடையாளத்தை கண்டார்கள். கரெக்டா அந்த குழந்தையை பார்த்தார்கள். அவள் குழந்தையை அங்கே வொர்ஷிப் பண்ணார்கள். எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. அவங்களை எங்கும் போய் பிரசித்தப்படுத்தினார்கள். அந்த பெத்லகேம் முழுவதும் இதே போல நீங்க எதிர்பார்த்துக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். நாங்க கர்த்தருடைய தூதனானவர் எங்களுக்கு சொன்னார், நாங்க போய் பார்த்தோம், அவர்தான் மேசியா, நீங்க எதிர்பார்க்கிற கிறிஸ்து அவர்தான், அவர்தான் நம்மை ஆள போகிறார் என்று எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அவங்க ஒருவேளை எட்டி பார்த்திருக்கலாம். ஆனா அங்க ஒன்னும் புதுமையை காணல, ஒன்னும் விசேஷமான காரியத்தை காணல. அங்க பார்த்துட்டு அப்படியே போயிருக்கலாம். அதனால இது ஒரு மூலையில நடந்த காரியம் அல்ல. This thing wasn't done in a corner. அது பப்ளிக்கா தான் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும்படியா தான் நடந்தது. மேய்ப்பர்கள் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லா இடத்துலையும் பிரசித்தம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, இதுதான் ஜெனரல் 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணுவதற்காக அவங்க தேவாலயத்தில் கொண்டு போகும்போது தேவாலயத்தில் நிறைய கூட்டமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இதோ சிமியோன் அந்த ஓல்டு மேன் அங்கே பிரீஸ்ட் அங்கே இருக்கிறார். அவர் இந்த குழந்தையை கண்டு இந்த குழந்தை தான் மேசியா, நீங்க எல்லாரும் 4000 வருஷம் எதிர்பார்த்தீர்கள், மேசியா பிறந்திருக்கிறார், இந்த குழந்தை தான் மேசியா என்று எல்லாருக்கும் சொன்னார். ஏன்னா கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும்னாலே நீ மரிக்க மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இவர்தான் அந்த மேசியா என்று அறிவிக்கும் பொழுது ஆனா என்றுதானே ஒரு தீர்க்கதரிசன வரத்தை உடைய ஒரு விதவை அங்கே இருக்கிறார், 84 வயசு விதவை. அவளும் என்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். 8ஆம் நாளிலே அந்த சாட்சி சொல்லப்பட்டது. அதனால சில நாட்கள் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பரபரப்பு இருந்தது. அந்த யூதேயாவிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி எல்லாருடைய காதுக்கும், நிறைய பேர் காதுக்கு எட்டினது. சிலர் அந்த குழந்தையை ஒருவேளை பார்த்திருக்கலாம், ஆனாலும் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிட்டாங்க. நமக்கு எல்லாமே மனுஷங்களுக்கு கொஞ்ச நாள் தான் ஒரு பரபரப்பான செய்தி வருது, அதனால டிமானிட்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம்
காஜா புயல், ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரைலைட்டு, இதெல்லாம் ஒன்று பண்ணோன்னு இன்னொன்று வந்துடும், இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால இதை மறந்துடுவாங்க. மறந்துட்டு அந்த பிரச்சனையை இன்னும் அது போன பிறகு இன்னொன்று வந்துடும். ஜனங்களுக்கு எல்லாமே மறந்து போகும். இதனால அன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. இது அந்த குழந்தைய அவர்களை சிலர் பார்த்திருக்கலாம், ஆனாலும் அந்த பரபரப்பு அடங்கி போச்சு. அது ஒரு எமோஷன் அது அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால அந்த பரபரப்பெல்லாம் அடங்கி போயிட்டது. they didn't believe. அவள் பிறகு அதை நம்பல. இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்று நம்பவில்லை. churches don't want their risen savior. Hero don't want Jesus Christ. Hallelujah. அதனால அவனும் அவனுடைய நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன். தன்னுடைய மனைவி மகனை கொலை செய்து விட்டான். அவ்வளோ பொல்லாதவன். நமக்கு பதிலாக இன்னொருத்தர் வரார், நம்முடைய சிங்காசனத்தை அவர் எடுத்துக்கொள்வாரு. அதனால அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். அந்த சாஸ்திரிகள் சொல்லியிருந்தாங்கன்னா 2-3 நாள்ல கொலை பண்ணியிருப்பான். அந்த சாஸ்திரிகள் வேற வழியா போயிட்டாங்க. அதனால ஜீசஸ் அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்காக பெத்லகேமை சுற்றி இருக்கிற அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த குழந்தைகள் 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்யும்படியாக ஆர்டர் கொடுத்தான். பாத்தீங்களா? ஏன் ஏரோது கலங்கினார்? ஏன் அவன் அந்த செய்தியை கேட்கும் பொழுது சந்தோஷப்படவில்லை என்றால், அவனுடைய பொசிஷன் அவன் லூஸ் பண்ணிடுவான். பிரைஸ் வந்துட்டாருன்னா பொசிஷனை லூஸ் பண்ணிடுவான். அதே போல இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. இதை சாத்தான் அதிகமாக வெறுக்கிறான். நீங்கள் அந்த செய்தியில வந்துட்டால் அவன் கிரியை செய்ய முடியாது. அவனுடைய மாய்மாலங்கள், அவனுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுறதுனாலே அவன் வெக்கப்பட்டு போக வேண்டும். அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போக வேண்டும். அதனால Satan hates revelation but we love revelation. Hallelujah. ஏனென்றால் இந்த வெளிப்பாடானது பிசாசை ஜெயிக்கிறதா இருக்கு. இது பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதாக. ஜீசஸ் கிரைஸ்ட் பாதாளத்தை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கிறவராய் இருக்கிறார். அவனை அக்னி கடலே தள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால அவர் தோன்றுவது இவனுக்கு தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போவான். ஏன் அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஏன் கலங்கினார்கள் என்றால், அவங்களுடைய பொசிஷனை அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இது சத்தியமே அல்லாமல் வேற ஒன்றுமில்ல. இதை ஒரு சாபன போதகர் ஏற்றுக்கொண்டா என்ன ஆகும்? அல்லது அந்த சாபன விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? அந்த சாபன விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டால் சபையை விட்டு போயிடுவாங்க. அந்த பாஸ்டர் ஏற்றுக்கொண்டார், பாஸ்டர் மோகன் ஏற்றுக்கொண்டார், அவர் பதவி காலி ஆயிரும். அவர் அந்த பதவியில நீடிக்க முடியாது. அவர் தன்னுடைய காங்கிரிகேஷனை லூஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால அவங்களுடைய சாணம், அவங்களுடைய இதை இழந்து போக வேண்டும். பிரதான ஆசாரியனோ மற்றவர்களோ ஏற்றுக்கொண்டால் அவங்களுடைய ரிலிஜியஸா அவங்களுடைய சாணத்தை இழந்து போக வேண்டும். இந்த வார்த்தை வரும் பொழுது அவங்க அதெல்லாம் விட்டுருவாங்க. அல்லது அதுக்கு மேல இருக்கிறவங்க அவங்க பதவியை விட்டு நீங்கிடுவாங்க. நீ இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்குறியா? நீ ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஹெட் பாஸ்டர் என்ன சொல்றாரு? பேக் யுவர் பெட் அண்ட் கோ. நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நீங்க இருக்க முடியாது. நீ பிதாகுமாரன் பசுத்தாவியை விசுவாசித்து அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாதான் நீ ஏஜி சர்ச்சில் பாஸ்டரா இருக்க முடியும். அல்லது எங்க சாப்பிடல பாஸ்டரா இருக்கணும்னா நீ இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னா நாங்க வச்சிட முடியாது. நீ இடத்த காலி பண்ணிட்டு போலாம். பேக் யுவர் பெட் அண்ட் கோ. என்னுடைய ஹெட் பாஸ்டரும் எனக்கு அடிக்கடியா சொல்லுவார், பேக் யுவர் பெட் அண்ட் கோம்பார். அவர் கோவம் வந்துட்டுனா, நான் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுங்க, இங்கே என்னை யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம், எங்களை யூஸ் பண்ண முடிஞ்சா பாருங்கன்றது. பாருங்க, இதை மாதிரி தான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது அந்த போதர்கள், கீழே இருக்க போதர்கள் அவங்களுடைய உபதேசத்துக்கு அடங்கி இல்லைன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட பிலீவ் பண்ணா நீ இடத்த விட்டு காலி பண்ணிப்போ. அவங்களுடைய சாணத்தை இழக்க வேண்டியது வரும். அதனால தான் அவங்க கலங்கினார்கள். அவங்க ரிலிஜியஸ் ஹெட் குவார்டர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாணம் இருக்கிறது, அந்த சாணத்தை இழக்க வேண்டும். முத்திரையில் திறக்கப்பட்டது 1964 வருஷம் இண்டக்ட்மென்ட் என்ற செய்தியை கொடுக்கும் பொழுது, I indict this generation for the second crucifixion of Jesus Christ என்று கடினமாக ரொம்ப பலத்த குரலில் அவர் சொன்னார். இந்த ஜனங்கள் இயேசுவை 2ஆம் முறை சிலுவையில் அறைந்தாக அவளை குற்றம் சாட்டுகிறேன். ஏரோதுவும் எல்லாருமே அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். They crucified him. இது அவரை சிலுவையிலே குறைந்தார். Herod went to kill the children.
அதனால பாத்தீங்களா, எதுக்காக? தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய சாலத்தை இடம், ஜனங்களுக்காக அல்ல, தங்களுக்காக. ஜனங்கள் வார்த்தையை விசுவாசித்தா நல்லதுதான். இவங்க ஜனங்களுக்காக கவலைப்படுறதில்லை. ஜனங்களுக்கு சத்தியத்தை குறித்து தெளிவு வந்தா நம்ம ஸ்தானம் என்ன ஆச்சு, நம்ம ஆஃபரிங் என்ன ஆச்சு, நம்முடைய வருமானம் என்ன ஆச்சு, நம்முடைய பொசிஷன் என்ன ஆச்சு, நம்முடைய பழைப்பு தொழில் என்ன ஆச்சு, அப்படி யோசிக்கிறாங்க. அதனால பாருங்க, இப்பொழுது அவங்க எருசலேமை விட்டு வந்த பிறகு அந்த நட்சத்திரத்தை காண்கிறார்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை எருசலேமில் இருக்கும் பொழுது நட்சத்திரம் வந்து எருசலேமுக்கு லீட் பண்ணல. நட்சத்திரம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க இருக்கிறா அங்கதான் வழி நடத்தும். அது அந்த கேம்பஸ் வந்து அங்கதான் காமிக்கும். இவங்க வேற டைரக்ஷன்ல போகும்பொழுது நட்சத்திரத்தை பார்க்க முடியல. அந்த நட்சத்திரத்தை பார்க்காமல அது எருசலேமை விட்டு வெளியே வந்த பொழுது ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்க, ஒரு கிணத்து பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது கிணத்தை உள்ள பார்த்தா அதுல நட்சத்திரம் தெரியுது, இந்த தண்ணியில நட்சத்திரம் தெரியுது. மேல பார்க்கறாங்க, அதே நட்சத்திரம். நட்சத்திரத்தை மறுபடியும் காண்கிறார்கள். அப்பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஏதோ நட்சத்திரத்தை நம்ம கண்டோமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் அந்த மூணுலாம் பார்க்குறாங்க. பண்டிகை ஆசரிப்பதுக்கு மூணு பார்ப்பாங்க. அதே போல் ரம்சான் சில விதமான பண்டிகைலாம் முஸ்லீமுக்கு இருக்குது. அவங்க வந்து அந்த அந்த நிலா வந்து இந்த சைஸில் வந்தால் தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யூதர்கள் வந்து சந்திரனை பார்க்கிறவர்கள். அவங்களுக்கு வந்து இதை 3 கேலண்டர் அவங்களுக்கு இருக்குது. நட்சத்திரத்தை பார்த்து தான் டைமை அவங்க வந்து 3 பார்த்து தான் டைமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பண்டிகை நாளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கும் மேலே வானசாஸ்திரம் இருக்குது. அவங்களும் மேலே ஸ்டாரை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு இந்த நட்சத்திரம் தெரியல. இந்த சாஸ்திரிகளுக்கு தான் தெரியும். நாங்கள் அப்சர்வேட்டரி வச்சிருக்கிறோம், நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு தெரியலையே. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்றீங்களே. இப்பொழுது கிணத்தண்டையில நின்று பேசிக்கொண்டு கிணத்தை எட்டி உள்ள பார்த்தாச்சுன்னா அந்த ஸ்டார் அங்கே தெரியுது. மேலே பார்க்காங்க ஸ்டார் இருக்குது. ஓ, அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்டார் வந்து கோயிங் வெஸ்ட்வேர்ட், கோயிங் வெஸ்ட்வேர்ட். அது கிழக்கிலிருந்து அவங்களை வெஸ்ட்வேர்ட் நோக்கி, வெஸ்ட் நோக்கி போகுது. ஆண்டவர் பார்த்தார், கோ வெஸ்ட், கோ வெஸ்ட்னு சொன்னார். நீ ஜெபசன்னவெல்ல இருக்காத, கோ வெஸ்ட், கோ டு டீஷான். ஏன்னா 7 தூரில் நீ சந்திக்க வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீ வந்து சந்திக்க வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். அதனால கோ வெஸ்ட், கோ வெஸ்ட். அவர் வீடு கூட இடிக்கப்பட்டது. அதனால அவர் டியூஷான் நோக்கி 1500 மைல் கிட்டத்தட்ட இருக்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு ஏனென்றால் அந்த 7 ஏஞ்சல்ஸ் மீட் பண்ண வேண்டும். அந்த கிளவுடுக்குள்ளாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அவர் ரிசீவ் பண்ண வேண்டும். அதை வந்து சபைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும் என்றால் அவர் வெஸ்டுக்கு போக வேண்டும். அதனால இவங்க கிழக்கில் இருந்து அந்த நட்சத்திரம் மேற்கு நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. கோ வெஸ்ட்வேர்ட், கோ வெஸ்ட்வேர்ட். அப்படியே போகும் பொழுது அது வந்து கரெக்டா பிள்ளை இருக்கும் இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகிவிட்டது. அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. பிள்ளை இருந்த ஸ்தலத்தில் வந்து நிற்கும் வரைக்கும் கரெக்டா அந்த நட்சத்திரம் வந்து பிள்ளை இருந்த இடத்துல வந்து நிற்க வேண்டும். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அது அவர்களை வழி நடத்துது. அது நட்சத்திரம் மூவ் ஆகுறது, ஒரே இடத்துல நிக்கல, அது மூவ் ஆகிட்டே வருது. இவங்க ஃபாலோயிங் த ஸ்டார். அந்த பர்பஸ் ஆஃப் த ஸ்டார் என்ன? அந்த நட்சத்திரத்தின் நோக்கம் என்னவென்றால் அங்க ஜீசஸ் கிரைஸ்டை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் பெர்ஃபெக்ட் லைட்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெர்ஃபெக்ட் லைட் இடத்துல கொண்டு வந்து அவங்களை சேர்க்கும் வரைக்கும் அதனுடைய பர்பஸ். அது வந்த பிறகு அதனுடைய பர்பஸ் முடிஞ்சு விட்டது. அது பிறகு நட்சத்திரம் மறைஞ்சு விட்டது. அந்த நட்சத்திரத்தை பிறகு யாராலும் கண்டாங்கன்னா அங்க பைபிள்ல அங்க இன்னும் எழுதல. அந்த நட்சத்திரனுடைய பர்பஸ் என்ன? இந்த எலக்ட் பீப்புள், இந்த மேகிஸ், இந்த வைஸ் மேனை வந்து அவங்கள வந்து கரெக்டா பிள்ளை இருக்கிற இடம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, வார்த்தையானது மாம்சம் ஆயிருக்கிறது, அந்த இடத்துல கொண்டு நிறுத்துற வரைக்கும் அதனுடைய ஜாப் அதுதான், அதனுடைய பர்பஸ் அதுதான். இப்பொழுது பர்பஸ் முடிந்து விட்டது, நட்சத்திரம் காணல. பாத்தீங்களா எவ்வளவு எக்ஸாக்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க வந்து மரியாதை அங்க இருக்கும் பொழுது யங் சைல்டு என்று போட்டிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு என்றால் யங் சைல்டு, அந்த குழந்தையை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அது வந்து பேபி கிடையாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு 2 வயசு ஆகிவிட்டது. அந்த யங் சைல்டு அவங்க பார்த்தாங்க. மரியா தன்னுடைய கரத்திலே அந்த குழந்தையை அங்க வைத்திருக்கிறாள்.
அந்த யங் சைல்டை வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். when they were coming to the house they saw the young child with Mary his mother. அந்த தாயாரோடு கூட அந்த யங் சைல்டா இருக்கிறார், பேபின்னு எழுதல. அதனால இப்போ அவங்க 2 years டிராவல் பண்ணி இப்பொழுது 2 வயசு குழந்தையா இருக்கிறார். இதை என்ன சென்றால் அவங்க வந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக செலுத்தி சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படியே தரையில விழுந்து தங்களை மண்ணென்று தாழ்த்தி தங்களை ஹாம்பிள் பண்ணி அந்த ராஜா, யூதருக்கு ராஜா, உலகம் அனைத்துக்கு ராஜா, அந்த சைல்டு பெருசா வந்து ராஜா வரப்போகுதுன்னு சொல்லி அந்த வெளிப்பாடோடு கூட அவரை ஆராதித்தார்கள். பாத்தீங்களா? அதனால இதோ ஒரு மூலையில நடந்த காரியம் அல்ல. நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது அவர் பறக்க சொல்லையே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு நிறைய பேருக்கு அவர் பிறந்துட்டார், மேசியா பிறந்துட்டான்னு செஞ்சேன். அந்த பரபரப்பு அடங்கி போச்சு. இப்ப 2 years ஆயிருக்கு. இந்த 2 years வரும் பொழுது ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் இந்த செய்தியை கேட்கிறாங்க, மேசியா பிறந்திருக்கான்னு சொல்லி. யாராவது போய் ஆராதனை செய்ய போனாங்களா? யாராவது இந்த மேகிஸ ஃபாலோ பண்ணாங்களா? அப்படி பைபிள்ல நமக்கு எழுதல. யாராவது ஸ்டாரை ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல. இது அவங்க எல்லாருமே அங்கே இருந்துட்டாங்க. ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு கூட அந்த பரபரப்பு அடங்கி அவங்க உலக காரியங்கள நார்மலா மாறிட்டாங்க. என்னால போல வழக்கமா அவங்க வேலையை செய்யறதுல போயிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தல, ஒரு உணர்வை அது ஏற்படுத்தவில்லை, ஒரு எழுப்புதலை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை, ஒரு கீழ்ப்படுதலை அவர்களுக்கு கொண்டு வரவில்லை, ஒரு ஒப்பு கொடுத்தலை கொண்டு வரவில்லை. எல்லாம் அது அடங்கி போச்சு. அவங்க நார்மல் லைஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க பெத்லகேமுக்கு வர்றாங்க. அந்த பெத்லகேம் சிட்டி ஒரு சின்ன சிட்டி தான். அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாருமே பார்க்கறாங்க, இந்த கேரவன்ஸ் வித்தியாசமான உடை அணிந்திருக்கிறார்கள். ஞானிகள், ரிச் பீப்புள், வான சாஸ்திரம் படித்தவர்கள், இவர் ப்ராபசியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்தோடனே எல்லாருமே எட்டி பார்க்கறாங்க. என்ன இது மேகிஸ் எங்க போறாங்க? ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போறாங்க. இயேசு கிறிஸ்துவை அங்க பிரதர்சனம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பணம் கிடையாது. அதனால ஒரு மாடை, ஒரு காளையை வாங்குவதற்கோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குவதற்கோ பணம் இல்லை. அவங்க புறா குஞ்சியை பலி செலுத்தினாங்க. 2 புறா குஞ்சுகளை பலி செலுத்தி விருத்தசேனம் செய்தார்கள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ரொம்ப புவர் பீப்புள். இப்பொழுது இங்க ரிச் பீப்புள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே பார்க்கறாங்க. அந்த பெத்லகேம் சிட்டியில ஒரு பரபரப்பு. என்னது, மேசியா பிறந்திருக்கிறார். யாரு? இந்த மரியாளுடைய குமாரன் தான். 2 years அவர் அங்கதான் இருக்கிறார். மேய்ப்பர்கள் வந்தாங்க, அது கொஞ்ச நேரத்தில் அடங்கி போச்சு. இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. எருசலேம் நகரத்திலையும் பரபரப்பு ஏற்படுது, பெத்லகேம் சிட்டிலையும் ஏற்படுகிறது. எல்லாரும் மேசியா பிறந்திருக்கிறார், வார்த்தை நிறைவேறி இருக்கிறது, இஸ்ரீன் வித்து அங்க தோன்றி இருக்கிறார் என்று எல்லாரும் அங்க கேள்விப்பட்டாங்க. 4000 வருஷமா எதிர்பார்க்கிறாங்க, அது இவர் தான் என்று சொல்லும் பொழுது யாருக்காயிலும் ஏதாவது வந்தா கொஞ்ச நாள்ல அது அடங்கி போச்சு. அவங்க நார்மல் லைஃப்ல போயிட்டாங்க. அதே போல சிலருக்கு வார்த்தையை கேட்டா அந்த நேரத்துல ஒரு பரவசம் வருது. பாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, நம்ம சர்ச்சு ரொம்ப கரெக்டா இருக்குமாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்ச நாள்ல பேக் ஸ்லைடிங் ஆயிருவாங்க. யாரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்கிறது காலமானதான் வெளிப்படுத்தும். நம்மளால அவங்க ஸ்டேட்மெண்ட் உண்மையா ரைட்டாங்கிறது காலமானது வெளிப்படுத்தும். முடிவிருந்த நல்ல நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அந்த நட்சத்திரம் டெஸ்டினேஷனுக்கு வரணும். அந்த டெஸ்டினேஷன் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் தான் டெஸ்டினேஷன். ஹல்லேலூயா. ஒரு நாளில பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். 2 years following the star messenger. இப்பொழுது அந்த ஸ்டார் மெசஞ்சர் அவங்கள ஜீசஸ் கிரைஸ்ட் தான் டெஸ்டினேஷன். அந்த fullness of word became flesh. அந்த இடத்துல வந்த உடனே நட்சத்திரம் மறைந்து விட்டது, குயிக்கா அது மறைஞ்சு விட்டது. அந்த பெத்லகேம் சிட்டியில இருக்கவங்களுக்கு ஒரு எழுப்புதல், ஒரு உணர்வு வந்தது. ஆனாலும் அது குயிக்கா அதுவும் வேனிஷ் ஆகிவிட்டது. is on the earth today. Hallelujah. அவர் இன்றைக்கு பூமியில இருக்கிறார். அன்றைக்கு அவர் பூமியில இருந்தார். மேசியா, எதிர்பார்த்த மேசியா பூமியில இருந்தார். ஜனங்கள் ஐடென்டிஃபை பண்ண அது. ஆனாலும் அது எதுக்குமே தெரியாம இல்லை, டிக்ளேர் பண்ணப்பட்டது, அது அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்டாலும் ஜனங்களுக்கு அது மேல என்னல்ல அவ்வளோ விருப்பம் இல்லை. தங்களுடைய சொந்த காரியங்களிலே, வீட்டு காரியங்களிலே அவங்க பிஸியா இருந்தார்கள். நோ நாலேஜ் ஆஃப் தட் வேர்ட். அந்த வார்த்தை குறித்தான வெளிப்பாடு இல்லை. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு எப்பொழுதுமே தேவை. ஹல்லேலூயா. எக்ஸாக்ட் பிளேஸுக்கு வந்தாங்க, தங்களுடைய ட்ரெஷர்ஸ் ஓபன் பண்ணி அவரை ஆராதனை செய்தார்கள். மற்ற எல்லாருமே blinded by the religion,
அவங்களுடைய மார்க்கத்தினாலே அவங்களுடைய மத போதகமானது அவருடைய கண்களை கூடாக்கினது. அதே போல நம்ம தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி உலகத்தில் வந்து டிக்ளேரிங் த கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை பிரசித்தப்படுத்தினார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ ரகசியம் வெளிப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மினிஸ்ட்ரி வந்து ஹீலிங், அதே மாதிரி டிசைனிங் ஆஃப் த ஹார்ட்ஸ், ப்ராஃபஸி, அதுக்கு வேற ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அந்த த்ரீபுல் மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் உலகத்துக்கு வந்தது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். குருடர்கள் காண்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், கேன்சர் வியாதி சுகமாகிறது, மரித்தோர் எழும்பினார்கள். அவருடைய மெசேஜை கேட்டு ஜனங்கள் வந்து அந்த ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே எல்லாம் அமெரிக்காவில் இருக்க எல்லாம் பண்ண உலகமெங்கில் இருக்க ஜனங்கள் ஒரு பரவசம் அடைந்தார்கள். ஆனால் இப்போ அந்த பரவசம் அடங்கி போச்சு. ஆண்டவர் அவரை காட்சி விட்டு எடுத்துட்டாரு. நட்சத்திரம் மறைஞ்சு போச்சு. ஜனங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த இது வந்து ஒரு ஒரு கான்சியன்ஸ் வந்தது. இப்போ எல்லாமே அடங்கி, ஏன்னா ஸ்டார் மெசேஞ்சர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த ஹீலிங் ரிவைவல் எல்லாமே போய்விட்டது. வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டார்? அந்த நட்சத்திரத்தின் நோக்கம் என்ன? இந்த எலக்ட் பீப்புள், இந்த மேகிஸை வந்து இதோ அந்த வந்து அந்த பெர்ஃபெக்ட் லைட், ஜீசஸ் கிரைஸ்ட் பெர்ஃபெக்ட் லைட்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெர்ஃபெக்ட் லைட் இடத்துல வழி நடத்தின பிறகு அந்த பர்பஸ் முடிஞ்சு விட்டு இதோ அவங்க வந்து சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவள் மேசியாவை தொழுது கொண்டார்கள். ஆனால் ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் போகவில்லை. The star had accomplished his purpose. அந்த ஸ்டார் வந்து தன்னுடைய வேலையை செய்து முடித்து விட்டது, கரெக்டா செய்து முடித்து விட்டது. காட்ஸ் ரேப் கிஃப்ட்ஸ் என்றதான செய்தியிலே பெனா சொல்லுகிறார், அவங்க வந்து அக்கினியை வளர்த்து இதை கோபுரத்தில் இருந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இந்த ஸ்டேஞ்சு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. டேனியல் ப்ராபசி, பிலேயாம் ப்ராபசி எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். ஒரு காரணம் இல்லாமல் நட்சத்திரம் தோன்றுவதில்லை. அதை அவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த ஸ்டோன் அவர் தான். இதை பிலேயாம் சொன்ன அந்த நட்சத்திரம் அதுதான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். இதை அதை குறித்து அவங்க சிந்தனை பண்ணும் பொழுது அவங்க வந்து இதை அங்கே இயேசு கிறிஸ்துட்டே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றியே சிந்தனை இருந்தா, அதை பற்றியே தியானம் இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். நீங்கள் அதை பற்றியே மனசில் எண்ணம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம அதை சிந்திக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலோடைய நம்ம பெற முடியாதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால என்ன சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை குறித்து ஆண்டோடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் இதை குறித்து ஆண்டோடைய சித்தம் என்ன, இதே தான் நினைச்சிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி நம்ம சிந்திக்கிறதுனால தான் நம்ம திங்கிங் வந்து நம்முடைய தியானமானது அவரை இயேசுவை நமக்கு காட்சியில கொண்டு வருது. அந்த சிந்தனையே இல்லைன்னா கர்த்தர் நமக்கு காட்சியில வர முடியாது. அதனால இவங்க வந்து தங்களுடைய போக்கஸ் எல்லாவற்றையுமே மேசியாவுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக செலுத்தும் பொழுது அவங்க பார்க்குறாங்க 4 கிங்டம்ஸ் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்பொழுது அந்த ஸ்டோன், அந்த கிரைஸ்ட் கிங்டம் வர வேண்டும். இந்த நட்சத்திரம் அதை வெளிப்படுத்துகிறது. அதனால they started with going westward. அவங்க மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள், following the star. hallelujah. அதனால receiving the king, கடைசியாக அந்த டெஸ்டினேஷன் வந்து சேருகிறார்கள். அந்த ஸ்டார் மெசஞ்சர் இதை என்ன செய்தால் அவங்களை கரெக்டா அந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு, அது ஒரு சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுல யோசேப்பு மரியாளும் அவர் 2 வயசு குழந்தையா இருக்கிறார். அங்கே இருக்கும் பொழுது அவர்தான் மேசியா என்று சொல்லி அவங்க வெளிப்பாட்டினாலே நிச்சயப்படுத்தி கொண்டார்கள். அவருக்கு ஆராதனை செய்தார்கள். தங்களுடைய இத பொன் வெள்ளி தூபவர்க்கத்தை எல்லாத்தையுமே காணிக்கையாக செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த மரியாள் யோசேப்பு கொஞ்சம் ரிச்சா மாறிட்டாங்க. இந்த பர்பஸ் ஆஃப் த ஸ்டார்ம் அந்த மெசேஞ்சர் வந்து அதோடைய வேலை முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் லைட்ல வந்தது. பெர்ஃபெக்ட் லைட் என்னன்னா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் தோன்றினான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் தான் ஸ்டார் மெசேஞ்சர், முன்னோடி, ஃபோர் ரன்னர் ஆஃப் கிரைஸ்ட். அதனால அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இதை அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தான். அவன் அந்த ஒளி அல்ல என்று யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தான்.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டி என்று அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணினான். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிருந்தது, ஆனால் உலகம் அதை அறியவில்லை. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். இது அந்த பர்பஸ் ஆஃப் தி ஸ்டார். யோவான் சானுடைய பர்பஸ் என்ன? அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் ஜீசஸ் கிரைஸ்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்னத்துக்காக சாட்சி கொடுக்கணும்? எல்லாரும் அவரை விசுவாசிக்கும்படியாக. முந்தின வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. இதை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். நீங்க டெம்பிள் வர்ஷிப்பை விட்டு லால இருந்து கிரேஸுக்கு போங்க. இப்ப கேப்சோன் மஞ்சு பத்திரிக்கை லா அது பார்சியல் மெசேஜ், குறைவான செய்தி. இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். இப்பொழுது டிரான்சிஷன் டைம். நீங்க லால இருந்து கிரேஸுக்கு போக வேண்டிய நேரம். இது அவர்தான் அந்த மேசியா. அதனால நீங்க அவர்தான் ஆராதிக்கக்கூடிய the person of Christ, hallelujah, the person of the word, hallelujah, அவர் பிறந்திருக்கிறார் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதுதான் அவனுடைய வேலை. தன்னால் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக சாட்சி கொடுத்தான். அவன் ஒளி அல்ல, அவன் மனுஷகுமாரன் அல்ல, அவன் கிறிஸ்து அல்ல. ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளி என்னவென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான. உலகத்திலே எந்த மனுஷனை, எந்த பாவியும் அவர் பரிசுத்தவானாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நியூ கிரியேச்சரா மாற்ற முடியும். அவனுக்கு நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட்டை கொடுத்து இதோ அவருடைய ஆவியை கொடுத்து அவனை புது சிருஷ்டியாக மாற்ற முடியும். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தான். தன்னால் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்புகிற மெய்யான ஒளி, ஹல்லேலூயா, அந்த ஒளி என்னையும் உங்களையும் பிரகாசிக்க செய்திருக்கிறது. அதனால நம்ம இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். John was in the light. He was there to bear witness of the light. அந்த லைட் பெர்ஃபெக்ட் லைட். ஆனா யோவான் பைபிள்ல போட்டிருக்குது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். he was a bright and shining light. நீங்கள் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களி கூர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:35 வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தீர்கள். இதோ யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். he was a bright shining light. நீங்களும் யூதர்கள் கொஞ்ச நாள் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்தார்கள். சில பேர் அவனுடைய ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள், அவனை தீர்க்கதரிசியாக விசுவாசித்தார்கள், அவனுக்கு கொஞ்சம் பயப்பட்டார்கள், அவனுடைய உபதேசத்துக்கு கொஞ்சம் பேர் கீழ்ப்படிஞ்சார்கள். நீங்களும் சில காலம் வெளிச்சத்தில் களி கூர்ந்தீர்கள். அவன் பிரைட் சைனிங் லைட். அந்த லைட் இந்த பர்பஸ் ஆஃப் த ஸ்டார். அந்த யோவான் சானகன் ஸ்டாரா இருக்கிறான். அந்த ஸ்டார் என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஜனங்கள் வர வேண்டும். தன்னால் எல்லாரும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால் அவர் ஞானஸ்நானம் பெற வந்த பொழுது behold the lamb that taketh away the sin of the world, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டிக்கு இவர்தான் என்று எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். அவனுடைய ஜாப் அங்கே முடிஞ்சு விட்டது. யோவான் 3:30 வாசிக்கிறோம், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். அவர் இன்க்ரீஸ் ஆக வேண்டும், நான் டிக்ரீஸ் ஆக வேண்டும். ஏன்னா என்னுடைய ஜாப் முடிந்து விட்டது. அந்த ஸ்டார் வந்தது, அவங்கள அங்கே இடத்த காமிச்சது, பிள்ளை இருக்க இடத்துக்கு வந்தது, அதுக்கு பிறகு ஸ்டார் மறைஞ்சிட்டு. அதே போல் யோவான் சானகன் 6 மாதம் ஊழியம்தான் செய்தான், ரொம்ப ஷார்ட் மினிஸ்ட்ரி. அதுக்கு பிறகு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண வரை சீக்கிரத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணப்பட்டார். அவனுடைய பீரியட் முடிந்து விட்டது. அதே போல் இந்த காலத்தில் ஸ்டார் மெசேஞ்சர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7 ஸ்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நட்சத்திரத்தை கட்டி போட்டிருக்கிறாங்க. அர்த்தம் தெரியாதவர்கள், அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அவங்க அதுக்குன்னு நியமிக்கப்படலை. அவங்க என்ன சென்றால் பாரம்பரிய மார்க்கமாக அவங்க இருக்கும் பொழுது ஸ்டார்னா அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஸ்டாரெல்லாம் கட்டி போடுறதில்லை. அப்படி கட்டி போட்டால் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஸ்டாரை கட்டி போட்டால் ஒரு ஆபத்து என்னச்சா, கேரல் ரவுண்ட்ஸ் வரவங்க ராத்திரியில் உங்கள் தூக்கத்தை கலைச்சிருவாங்க. பாட்டை படிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு நீங்கள் காணிக்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது ஒரு பெரிய தொல்லை. கிறிஸ்மஸ் தாத்தா வேற வந்துருவாரு. அதனால பாருங்க, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பெர்ஃபெக்ட் லைட்டை வந்துருங்க. ஸ்டார் பெர்ஃபெக்ட் லைட்ல கொண்டது. பெர்ஃபெக்ட் லைட்டுக்கு பைபிள்ல டே ஸ்டார்னு போட்டிருக்கு. 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு.
பொழுது அதிக விடிந்து உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. மோஸ்ட் ஷேர் வேர்ட். இது பொழுது விடிந்து விடிவெள்ளி நட்சத்திரம் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற உங்களுக்கு விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். We have also a more sure word of prophecy. The light and your light shineth in the dark place until the day dawn and the day star arise in your hearts. The day star arise in your heart. பைபிள் அங்க விடிவெளி நட்சத்திரம்னு போட்டிருக்கு. இங்க இந்த ஆங்கில பைபிள்ல டே ஸ்டார். டே ஸ்டார்னா இது எல்லா நட்சத்திரம் ராத்திரி தான் பிரகாசிக்குது. ஆனா டே ஸ்டார் எது? சூரியன். ஹல்லேலூயா. அந்த சூரியன் பிரகாசிக்கும் வரைக்கும் நட்சத்திரம் பிரகாசிக்குது. ஆனா பொழுது விடிஞ்ச பிறகு சூரியன் பிரகாசிக்குது. சன் இஸ் அப். இத சூரியன் மேல வரும் பொழுது இந்த நட்சத்திரங்களுடைய ஜாப் முடிஞ்சு போகுது. அதனால இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும் பொழுது டே ஸ்டார் அது சன். சன் உங்கள் ஹார்ட்ல பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய ஹார்ட்ல சன் பிரகாசிக்கும் வரைக்கும் அந்த நட்சத்திரமானது அங்கே பிரகாசிக்கிறது அப்படி என்று இங்க பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். We have also a more sure word of prophecy. ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராபசி சொல்லி இருக்கிறார். ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். மோர் ஷேர்ட் வேர்ட் ஆஃப் ப்ராபசி. இது எல்லா ரகசியங்களும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த ப்ராபசி நிறைவேறிக்கிறது. இத 7 ஸ்டார் நம்ம டே ஸ்டார்ல வழி நடத்துது. டே ஸ்டார் பெர்ஃபெக்ட் லைட். இது நட்சத்திரம் கொஞ்சம் தான் வெளிச்சம் கொடுக்கும். இருளில் அது பிரகாசிக்கிறது. சூரியன் வந்த பிறகு நட்சத்திரம் இருக்குதா? நட்சத்திரம் மறைஞ்சது. நட்சத்திரம் இருக்கதான் செய்யுது. பகல்ல நட்சத்திரம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த சூரிய வெளிச்சமானது அதெல்லாமே ஒண்ணு. அது அந்த நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரியல. ஆனா நட்சத்திரம் அதே இடத்துல தான் இருக்குது. அது பிரகாசித்துட்டு தான் இருக்குது. ஆனா இந்த சூரியன் வந்த பிறகு அதனுடைய பிரகாசம் நமக்கு தெரியுதில்லை. சூரிய பிரகாசம் அதிக வெளிச்சமா இருக்குது. பெர்ஃபெக்ட் லைட்டா இருப்பனால அந்த வெளிச்சம் நமக்கு தெரிவதில்லை. அதே போல ஏழாம் தூதனுக்கு பைபிள்ல ஒரு பொசிஷன் இருக்குது. ஏழாம் தூதனை நம்ம நம்ம பிரசங்கத்துல கொண்டு வரலன்னா, இதை நம்ம ப்ரோக்ராம்ல கொண்டு வரலன்னா, இந்த ஜெனரல் ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம்ல கொண்டு வரலன்னா பைபிள் நமக்கு இன்கம்ப்ளீட் ஆயிரும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அங்க பிரசங்கிக்க முடியாது. அந்த ஏழாம் தூதனுக்கு ஒரு சான் அவர் இருக்கிறார். ஆனா இப்பொழுது பிரைட் லைட் நமக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. The day star arise in your heart. உங்களுடைய இதயத்தில் அந்த டே ஸ்டார் பிரகாசிக்க வேண்டும். நீதியின் சூரியனாகிய இயேசு உங்கள் ஹார்ட்ல பிரவேசிக்க வேண்டும். இதோ ஒரு ஐ விட்னஸ் மட்டும் அல்ல. அது நோக்கம் என்னவென்றால் அந்த டே ஸ்டார் நம்முடைய ஹார்ட்ல பிரகாசிக்க வேண்டும். அதுதான் 7 ஸ்டாருடைய நோக்கம் என்னவென்றால் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் கிட்ட நம்ம வெளி நடத்தி அது நம்முடைய இதயத்தில் அது பிரகாசிக்க வேண்டும். The word is a light. Hallelujah. Not in the baby in the manger. இது என்ன சென்றால் அந்த மாட்டு தோட்டத்துக்கு அவங்க போகல. அவங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். அங்க பெத்லகேமில் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. இந்த டே ஸ்டார் the sun until the sun arise in your hearts. உங்களுடைய இதயத்தில் அது பிரகாசிக்கும் வரைக்கும் அந்த 7 ஸ்டார் அங்க வழி நடத்துகிறது. இங்க இயேசு கிறிஸ்துவில இந்த சாஸ்திரிகளை இந்த ஸ்டார் அந்த வீடு வரைக்கும் வழி நடத்தினது. ஆமென். அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறாரா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அந்த எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஞானிகளுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. they missed the sign. அவங்க அடையாளத்தை காண தவறினார்கள். அவங்களுக்கு எவ்வளவு அப்சர்வேட்டரிஸ் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நட்சத்திரத்தை அவர்கள் காண முடியவில்லை. கர்த்தர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்தார். வேர்ல்டு ரிவைவல் ஏற்பட்டது. உலகத்தை 7 முறை சுத்தி பிரசங்கம். பாம்பேல 5 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. ஒரு இந்தியாவிலேயே பெரிய காரியம் நடந்தது. ஆனா அதெல்லாம் அடங்கி போச்சு. ஸ்டார் மறைஞ்சு விட்டது. இப்பொழுது டே ஸ்டார் அங்க பிரகாசிக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இன்னைக்கு பிரகாசிக்கிறது. நம்முடைய ஹார்ட்ல பிரகாசிக்கிறது. நம்முடைய சபையில பிரகாசிக்கிறது. மனவாட்டிக்குள்ள அது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா எல்லாருமே அதை பிலீவ் பண்றாங்களா? It doesn't just appear to everybody. எல்லாருக்கும் அவர் தரிசனமாகுவதில்லை. எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதோ அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். Hallelujah. They didn't believe the shepherd message. They didn't believe the Simeon message. They didn't believe Anna report.
ஒரு it is not for everybody. இது எல்லாருக்கும் அல்ல, only elected people. Hallelujah. Only for a certain few who can believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான். நாங்க இதை விசுவாசிக்கல, இது உனக்காக கொடுக்கப்பட்ட செய்தி கிடையாப்பா, விசுவாசிக்கலையா அதை பற்றி ஒண்ணும் இல்லை. இது உனக்குன்னு கொடுக்கப்பட்டா விசுவாசிப்பா, இது உனக்காக கொடுக்கப்படலை, ஆனா நான் சாட்சியா உனக்கு அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அந்த இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டி என்று அவன் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணினான். இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அவனோட லைஃப் வந்து அவனோட கட் ஷார்ட் பண்ணி விட்டார். சீக்கிரத்தில் அவன் மறிச்சு போயிட்டான். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னான். அந்த பெர்ஃபெக்ட் லைட்ல வழி நடத்தினான். அதனுடைய நோக்கம் பர்பஸ் முடிஞ்ச உடனே ஆண்டவர் யோவான் சானை ரொம்ப காட்சியை விட்டு அவன் ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்து விட்டார். ஏனென்றால் அந்த ஸ்டாருடைய பர்பஸ் வந்து முடிந்து விட்டது. அது வந்து நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை அது போக்கஸ் பண்ணி விட்டது. அதே போல தான் இந்த 7th ஏஞ்சல் அவர் 1909 பிறந்து 1965 டிசம்பர் மாதம் 24 கர்த்தர் காட்சியை விட்டு எடுத்து விட்டார். எப்படி யோவான்சனுடைய மரணமானது ஆக்சிடெண்டாக இருந்ததோ அதே போல் தான் பிரணாமுடைய மரணம் ஆக்சிடெண்டாக இருந்தது. ஆக்சிடென்ட் என்றால் எதிர்பாராதுன்னு அர்த்தம். உலகமானது அதை ஒரு இடரலாக வைத்துக்கொண்டு பலர் வந்து அவ்விதமாக அவர் மரணத்தை குறித்து சொல்வார்கள். அது பைபிளிக்கெல்லாம் டேலி ஆகுது. யோவான் சானகன் வந்து எனக்கு அந்த தூதன் எனக்கு உனக்குமாக ஒரு தூதனை அனுப்பினேன், வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாய் இருப்பான். ஏதோ அவன் வந்து உடன்படிக்கையின் தூதன் இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துகிறார். மல்கியா 3:1 வாசிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று சொல்லபடி அந்த வேர்ட், அந்த ப்ராபசி நிறைவேறிவிட்டது. அந்த யோவான் சானனை குறித்து எழுதின ப்ராபசி நிறைவேறிவிட்டது. நிறைவேறி விட்ட உடனே காட்சி விட்டு எடுத்து விட்டார். பிரண்ணாமுடைய பர்பஸ் என்ன? கோ டு வெஸ்ட், கோ டு வெஸ்ட், நீ மேற்கு நோக்கி போ. ஏனென்றால் 7 ஏஞ்சல்ஸை சந்திக்க வேண்டும். அந்த மிஸ்ட்ரிஸ் அவங்ககிட்ட தான் இருக்கிறது. ஈச் ஏஞ்சல் கேம் ஈச் டே அண்ட் ரிவீல்ட் a seal என்று பிரதர் பிரண்ணாம் சொல்கிறார். அவர் காலின்ஸ் பைபிள் மற்ற பைபிள் எல்லாம் கமெண்ட்ரி எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு அனாயிட்டிங் வந்தது. அந்த அனாயிட்டிங் வரும்பொழுது அந்த முத்திரையை குறித்ததாக ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அதை போதிக்கும் பொழுது the anointed word came back through the mouth of the prophet, தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வந்தது. all the 7 seals are opened. Hallelujah. எல்லா 7 முத்திரையும் திறக்கப்பட்டு விட்டது. அதுதான் அவருடைய பர்பஸ். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அவர் லைஃப் ஆண்டவர் கட் ஷார்ட் பண்ணிவிட்டார். கட் ஷார்ட் பண்ணிவிட்டு நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் சொன்னபடி அதே மாதிரி தான் நிறைவேறிக்கு. லைஃபை கட் ஷார்ட், அவர் இன்னும் ஒரு நிறைய வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவர் லைஃப் ஆண்டவர் கட் ஷார்ட் பண்ணிவிட்டேன் என்றால் நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பாருங்க. ஹல்லேலூயா. நான் மறைய வேண்டும், அவர் வந்து பிரகாஷ். இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நம்ம மத்தியில பிரகாசிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? the fullness of the word it brings light. Hallelujah. Amen. John was a light. John was in the light. John வந்து லைட்டா இருந்தான், பிரைட் ஷைனிங் லைட்டா இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் லைட். இவன் வந்து பிரைட் ஷைனிங் லைட், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் லைட். Hallelujah. பிரைட் ஷைனிங் லைட். அநேகர் அவர்கள் வெளிச்சத்தில் களி கூர்ந்தார்கள். இப்பொழுது வந்து பெர்ஃபெக்ட் லைட் நம்ம மத்தியில இருக்குது. ஏனென்றால் வார்த்தை நிறைவேறும். the fulfillment of the word brings light. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறினால் நீங்க லைட்டா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது. Hallelujah. I am the light of the world. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார் நீங்கள் உலகத்துக்கு வெளி. வேர்ட் வந்து உங்க வாழ்க்கையில நிறைவேறினால் prophecy became history. ஒரு பிரைடு வருவாள்னு சொல்லும் பொழுது நான் அதுல ஒரு பாகமாய் இருக்கிறேன். I am the part of the bride அப்படின்னு அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது you are the light of the world. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார். உங்களுடைய லைஃப், உங்களுடைய வேர்ட் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதனால நீங்க லைட்டா மாறுறீங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் பெர்ஃபெக்ட் லைட். ஹல்லேலூயா. இது சன் கமிங் அப். அதான் கிறிஸ்மஸ் என்ன வந்தால் பெர்ஃபெக்ட் லைட் வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம தான் ரியல் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். ஆமென். இட் இஸ் a transition time. இப்பொழுது வந்து டிரான்சிஷன் டைம். 50 வருஷமாக தீர்க்கதரிசி ஆண்டவர் காட்சியிலிருந்து எடுத்த பிறகு 50 வருஷமாக டிரான்சிஷன் டைம். காலங்கள் மாறுகிறது. இப்போ வந்து நம்ம வந்து பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்டார் மெசஞ்சர்ல இருந்து டிரான்சிஷன் a man from the starlight to the sunlight. ஹல்லேலூயா. நம்ம ஸ்டார் லைட்ல இருந்து சன்லைட்டுக்கு வந்துட்டோம்.
இந்த ஸ்டார் லைட் நம்ம சன் லைட்டுக்கு வழி நடத்து. நமக்கு இன்னைக்கு பெர்ஃபெக்ட் வேர்ட் வந்திருக்கிறது. ஹalleluya. கிறிஸ்மஸ் வந்து என்ன சென்றால் மாட்டு தொழுத்தில் பிறந்தார். அதனால ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை நட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் வைக்கோலெல்லாம் வச்சுக்கிட்டு அது சில பொம்மைகளை வச்சு இது அவங்க வந்து அதில் லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கலர் பேப்பர்லாம் கட்டிக்கிட்டு ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் கிறிஸ்மஸ் தாத்தா. ஒரு சகோதரன் சொன்னார், நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அவர் இது கிறிஸ்மஸ் தாத்தா குல்லா வச்சுருக்கிறார். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா குல்லா வைக்கும். அதில் குல்லா வச்சுருக்காரு. பின்னால் கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்துட்டு இருக்கிறார். எங்கே போனாலும் கிறிஸ்மஸ் தாத்தா. இயேசுவையே மறந்து இப்போ சாண்டா கிளாஸ் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை வழிபடுகிற நேரம் ஜனங்கள் வந்து இந்த கலர் பேப்பரு அந்த ட்ரீயை போட்டுக்கிட்டு அங்கே வந்துச்சு ஜிங்கிள் பெல்னு பாட்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு அது ஒரு தற்காலிகமான ஒரு எமோஷனலாக ஒரு சந்தோஷத்தை பெறுறாங்க. ஆனால் வந்து பிரைட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் த வேர்ட். ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு லைட்ஸாக இருக்கிறோம். என் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையானது என்னை சந்தித்தது. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஐ ஆம் த பார்ட் ஆஃப் த பிரைட். நான் வந்து அவரை ஒரு நாள் முகமுகமாய் காண்பேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெறுவேன் என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. The word would be made flesh in the stinking table. Stable. அது வந்து என்ன சொன்னா மாட்டு தொழுதிலே வார்த்தையானது அங்கே பிறந்திருக்கிறது. அந்த ஸ்டேபிள் அந்த மாட்டு தொழுவம் வந்து இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்ஸா இருக்கிறது. அன்னைக்கு வந்து பெரிய தேவாலயம் இருந்தது. ஏரோது அதை புதுப்பித்து கட்டியிருந்தான். ரொம்ப அலங்காரப்படுத்தி கட்டியிருந்தான். ஹீரோ டெம்பிள் ஆண்டவர் இல்லை. அவர் வந்து இந்த மாட்டு தொழுதுல இருக்கிறார். அங்கே குழந்தையாக முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். பின்பு ஒரு ஹவுஸ்ல இருக்கிறார். அதுதான் டெம்பிளா மாறிட்டு அங்க சாஸ்திரிகள் வந்து அவருக்கு ஆராதனை செய்கிறார். அந்த டெம்பிள் இல்லை, இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறார். வேட் பிகம் ஃபிளஷ். அது ஒரு வீட்டில் இருக்கிறது. அங்க வந்து தொழுது உள்ளவர். பின்பு அவங்க வந்து எகிப்துக்கு கொண்டு வா. எகிப்துல அவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க. அங்க வந்து டெம்பிளாக மாறிவிட்டது. ட்ரெடிஷன் என்ன சொல்றாங்க, அந்த யோசேப்பும் மரியாளும் குழந்தையை கொண்டு போனது அவங்களுக்கு இடம் கிடைக்கலையாம். அப்பொழுது ஒரு டெம்பிள் விக்கிரக ஆராதனை செய்கிற விக்கிரக டெம்பிளில் தான் அவங்க போய் பதுங்கி இருந்தாங்களாம். அப்பொழுது அந்த விக்கிரகங்களெல்லாம் கீழே விழுந்துட்டான். தாகோன் விழுந்து உடஞ்சது போல அந்த விக்கிரகம்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போச்சான். இப்படி கொஞ்ச காலம் எகிப்தில் இருந்தாங்க. நமக்கு பைபிள் அது எழுதப்படலை. ஸ்டோரி அவிதமாக சொல்கிறாங்க. அதனால சில காலம் எகிப்தில் இருந்தாங்க. அப்பொழுது அவங்க இருந்த வீடு டெம்பிள் ஆயிட்டு. ரியல் டெம்பிள் அதுதான். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் ஏறாவது கட்டின தேவாலயத்தில் இல்லை. அவன் பொலிட்டிக்கல் என்ன என்றால் அந்த செல்வாக்கின்படி செய்திருக்கிறான். அதே போல தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் செல்வாக்கின்படி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. எம்எல்ஏ கூடுறாங்க, எல்லாருக்கும் மத்தியில் அவங்க வந்து என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, இதை பெரிய விழா கொண்டாங்க, ஸ்பீக்கர்லாம் போட்டு அங்கே வந்து அரசியல்வாதிகளை கூட்டிக் கொண்டு அது யாரு பெந்தகோஸ்துக்காரங்க. அதனால பாருங்க இப்பொழுது அது அரசியல் குறுக்கீடு ஆகிவிட்டது. செருபாபேல் கட்டின ஆலயத்தை ஏரோது வந்து அலங்கரிக்கிறான். அரசியல் உள்ள வந்துருது. அது அங்கெல்லாம் வந்து என்ன என்றால் மேசியா பிறந்திருக்குது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்குது, பிரைட் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, பெர்ஃபெக்ட் லைட் இன்னைக்கு வந்திருக்குது. நோபடி நோஸ் எனிதிங் அபவுட் இட். ஹல்லேலூயா. விதமாக இருக்கும் பொழுது அவர் ஸ்டேபிள். நம்ம இன்னைக்கு ஒரு மாட்டு தொழுவமா இருக்கும். நம்முடைய ஹார்ட் வந்து ஸ்டிங்கி ஹார்ட். இது அந்த ஹார்ட்ல வந்து ஸ்டேபிள் பிகேம் த டெம்பிள். ஹல்லேலூயா. உலகம் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலோடு பாலிடிக்ஸோடு இணைந்திருக்கிறது. அங்கே நம்ம இன்னைக்கு ட்ரூ வர்ஷிப் பண்ணுகிறோம். ஆமென். we are worshipping what is inside of the tabernacle. அந்த வீட்டை நம்ம கும்பிடல, இந்த சபையை நம்ம கும்பிடல, இந்த பில்டிங்கை நம்ம கும்பிடல. நமக்குள்ள இருக்க இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஆமென். ஆமென். Jesus was praying. He was praying to the God inside. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது பிதாவேன்னு சொன்னார். அப்ப இன்னொருத்தர் பர்சன் இருக்கிறாரா? அவருக்குள்ள தான் அந்த பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற பிதாவை நோக்கி தான் ஜெபிக்கிறார். அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. இந்த ஸ்பிரிட் வந்து மாம்சமும் மனசும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. அது பைபிள் பார்க்க சொல்லாது, செல்போனை பார்க்க சொல்லும். காலையில் எழுப்பினோடனே செல்போன். பைபிளை தொட சொல்லாது, உங்க மனசு உங்க ஆவி சொல்லாது. ஆனால் உள்ள இருக்க பசு தாவியார் என்ன சொல்றாரு, நீ செய்யறது சரியில்லை. பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, செல்போனை தூர வை. அதனால நமக்கு சாபம் வரக்கூடாது. அதை பயன்படுத்த வேண்டியதுக்கு தான் பயன்படுத்தணும். பைபிளை பாரு, எவ்வளவு நேரம் எவ்வளவு பைபிள் படிச்சாலும் பிரயோஜனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு.
அதனால நீ அதை பாரு, அது ஆசீர்வதிக்கப்பட்டது, இது சபிக்கப்பட்டது அப்படின்னு என்ன சொன்னா உள்ள இருக்கிற ஆவி நீங்க அந்த அலைன்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் அலைன் பண்றதுக்கு அதுதான் அந்த உலக வாழ்க்கையே. அதுதான் டெய்லி அதுதான். நம்ம மனசு ஒன்று சொல்லும், ஆனால் ஆண்டவர் உள்ள இருந்து தான் சொல்லுவார். பசுத்தாயிரா சொல்லுவார், நீ இதை இப்படி செய்யணும் பாரு. மனசு என்னச்சோ அது வேற மாதிரி போகும். நம்ம அந்த மனசை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறது, இதுதான் நமக்கு அந்த அலைன்மெண்ட் பண்றது தான் டெய்லி வேலையே தான். இதுதான் உங்களை நீங்க தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிட் அவருடைய ஸ்பிரிட்டோட அலைன்மெண்ட் ஆகும் பொழுது நீங்க அந்த தேவனோடு நீங்க ஐக்கியப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்க பிரேயர் கேட்கப்படும். உங்களுக்கு அல்லது என்ன செய்யணும், உங்களுடைய அங்க கனெக்ஷன் கிடைக்காது. நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம மனசையும் நம்முடைய மாம்சத்தையும் ஒன்றுபடுத்தும் பொழுது you become the light of the world. Hallelujah. Your prayer will be answered. Amen. Amen. அதனால they come bearing gifts, expecting to worship in the king. அவர் ராஜா என்ற வெளிப்பாடோடு கூட, அவர் சேவியர் என்ற வெளிப்பாடோடு கூட தங்களுடைய பொக்கிஷங்களை வைத்து அவருக்கு ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. அதனால அந்த பெத்லகேம் அவர்கள் இருந்த வீடு டெம்பிளாக மாறி இருக்கிறது. அதே போல இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. 7ஆம் தூதன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய தேவாட்டுக்குட்டியை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு காட் இன் ஃபிளஷ், இன்னைக்கு காட் இன் வேர்ட் ஃபார்ம். ஹல்லேலூயா. அந்த வேர்ட் ஃபார்மா இருக்கிற கர்த்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியார். 7 சபைக்கு 7 கொம்புகள், 7 சபை காலங்கள், 7 கண்கள், இந்த 7 ஏஞ்சல்ஸ், தேவனுடைய 7 ஆவிகள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார், முத்திரைகளை திறந்திருக்கிறார், தேவரகசியம் அழிவுபட்டிருக்கு, நம்முடைய பேரங்க நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆட்டுக்குட்டியை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம ஓல்டு ஃபார்மல் சர்ச்சில் இருந்து, பழைய ஸ்தாபனங்களில் இருந்து நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இந்த லிட்டில் ஹம்பிள் பிளேஸ்ல வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. You became the temple of God. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு பிரைடு ஏஜ் லெவல்ல அவர் பிரைடுக்குள்ள இருக்கிறார். இண்டிவிஜுவல் லெவலுக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இண்டிவிஜுவல் லெவலா பார்க்க வேண்டும், ஏஜ் லெவலா பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த பிரைடு அவருடைய டெம்பிளா இருக்கிறது. God in his temple. இன்னைக்கு இயேசு தன்னுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறார். அது கட்டடம் அல்ல, அது இந்த கல்வாரி டேபர்னக்கிள் இந்த பில்டிங் அல்ல. அவர் பிரைட் மத்தியில் இருக்கிறார். ஏஜ் லெவல்ல பிரைட் மத்தியில் இருக்கிறார். இண்டிவிஜுவல் லெவல்ல உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அந்த பெர்ஃபெக்ட் லைட் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. ஆமென். எவ்ரிதிங் வென்ட் பேக் நார்மல். இது அவங்க வந்தாங்க, காணிக்கை செலுத்தினாங்க, கொஞ்சம் ஆச்சரியத்தோடு எல்லாரும் பார்த்தாங்க. பிறகு பழையபடி அந்த பெத்லகேம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டாங்க. They knew the proper place of worship. அவங்க ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப்புக்கு வந்தாங்க. அது எருசலேமிலுக்கு டெம்பிள் அல்ல, அது அந்த வீட்டிலே தான். அங்க என்ன ஜெனரல் அந்த பெத்லகேம்ல வீட்டில தான் அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ப்ராப்பர் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். ஆமென். அவரை ஆராதிக்கிற ப்ராப்பர் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். Now the stable was a temple. அவர் எங்க போனாரோ அந்த இடமெல்லாம் டெம்பிளாக மாறினது. இன்னைக்கு கடைசியா அவர் எல்லா இடம் போயிட்டு அவர் 3 வருஷமாக எல்லா இடம் சுத்தினார். அந்த இடம் டெம்பிள். இதோ அவர் ஆராதிக்கப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் அப்படி இருந்தார், நடமாடும் தேவாலயமாக அவர் இருந்தார். பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், பர்சன் ஆஃப் வேர்ட். இதோ அங்கே 3 வருஷம் இருந்து அவர் 7 சபைக்காரங்களாக இந்த 7 சபைக்காரங்களாக என்ன சென்றால் ஒவ்வொரு மெசேஜிலையும் கர்த்தர் இருக்கிறார். பல ஸ்தாபனங்கள்ல God allotted each age a specific message. Hallelujah. ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு மெசேஜ் ஆண்டு வெளிப்படுகிறார். அந்த மெசேஜில் கர்த்தர் இருக்கிறார். மெசேஜை விசுவாசிக்கிற மக்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அவர் பெரிய பெரிய சாபன பில்டிங்ல அல்ல. அவர் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம். ஜான் பிரைட் சைனிங் லைட்டா இருந்தான். இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் லைட்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தூதர்களும் ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள். அவங்க எல்லாம் பார்சியல் வேர்டை கொண்டு வந்தாங்க. பால் ப்ராபசியா சொன்னார். ஆனா இந்த கடைசி காலத்துல இத நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். We have the perfect word. We have the perfect interpretation of God's word. Hallelujah. The word comes through the prophet. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வந்திருக்கிறது. Hallelujah. It is a rising of the sun. இது சூரியோதயமாக இருக்கிறது. ஆமென். The rising of the sun, the full word restored back to the church.
இழந்து போன அந்த வார்த்தை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் அது ஒரு ப்ராப்பர்ட் மேல அமரல. அது இன்னைக்கு என்ன சென்றால் இந்த கேப்சோன் வந்திருக்கிறது. கேப்சோன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். அதனால இந்த நீங்க தலைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை நீங்க கவனிக்கும் பொழுது இது ஒரு பிரமிடா இருக்கு. இது செப்பரேட்டா ஒரு பிரமிடு. இந்த கலைக்கல் இல்லைன்னா இது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த மூணு எல்லாம் சேர்ந்துட்டுனா பிரமிடு. இது ஒரு மினியேச்சர் ஆஃப் பிரமிடு. அப்போல ஜீசஸ் கிரைஸ்ட் இதை தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அங்க அந்த பிதாக்கள் வந்தாங்க. அது பிறகு ப்ராப்பர்ட் வந்தாங்க. ப்ராப்பர்ட்ஸ் பாடியா இருக்கிறாங்க. பின்பு அவர் கேப்சோனா வரும் பொழுது அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிவடைகிறது. எல்லா ப்ராபஸியும் நிறைவேறுகிறது. அதே போல இந்த நியூ டெஸ்டமென்ட்ல பிரைடை குறித்த ப்ராபஸி இருக்கிறது. அந்த பிரைடை குறித்த ப்ராபஸி ஆண்டவர் என்ன செஞ்சால் அந்த 2000 வருஷமாக அதை கொட்டி ஒவ்வொரு காலத்தையும் செய்தியை கொண்டு இன்னைக்கு அது இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. இப்பொழுது பெர்ஃபெக்ட் வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது அங்க அதுதான் கரெக்டா அமர முடியும். ஒரு மனுஷன் மேல அமர முடியாது. ஒரு சர்ச் மேல பிரைட் சர்ச் மேல ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கேப்சோன் அங்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. Capstone is Jesus Christ. Hallelujah. It is the fullness of word. Amen. உங்களுடைய சாணம் கேப்சூன்ல இருக்கு. நீங்க இடைவெளியை தாண்டி எல்லாம் நான் டாட் போட்டிருக்கேன். நேரா அப்படியே போடல. ஏன்னா இன்னும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படல நிகழல. அதனால நம்ம இடைவெளியை தாண்டி கேப்சூன்ல பிரவேசிச்சிருக்கோம். நம்முடைய சாணம் கேப்சூன். Christ in bride form. Hallelujah. Amen. கிறிஸ்து இன்னைக்கு மணவாட்டியின் ரூபத்தில் இருக்கிறார். There was no room in the inn. இது அந்த சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. அதனாலதான் ஸ்டேபிள்ல போய் முன்னணையிலே குழந்தையை கடத்த வேண்டியதாக வந்தது. Began the seat of God. அந்த முன்னணையானது தேவன் இதை கடத்தப்பட வேண்டிய இடமா இருந்தது. ஆண்டவர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி மூலமாக அஸ்திபாரத்தை போட்டு இதோ ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்து இந்த கடைசி காலத்துல கேப்சோன் வந்திருக்கிறது. fullness of word comes to the bride. Hallelujah. அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு அலைன்மெண்ட்ஸ்ல வரும் பொழுது அது நட்சத்திரம் அது ஒன்சாராக அது மாறுகிறது. அதே போல நீங்க தூரத்துல இருந்து சமயத்துல இருந்தோம் இன்னைக்கு fullness of word வந்திருக்கிறீங்க. Hallelujah. ஆண்டவர் அங்கே இருந்து இங்கே இருந்தும் நம்ம வார்த்தையினத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். Hallelujah. When the capstone comes down, it comes down with the shouting of grace, grace, grace. அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். சகரியா 4:7 வாசிக்கணும். இது நமக்கு நிறைய கிரேஸ் கொண்டு வரும். நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வந்துட்டோம். இன்னும் வேற எங்கேயோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருக்கிறார் இயேசு, அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னு ஓடணும். ஜீசஸ் இஸ் ஹியர் நவ. ஆமென். அன்னைக்கு இயேசு அங்க மேசியா அங்க இருக்கிறார், ஜனங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறார், மணவாட்டியின் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கிரேஸ் கிரேஸ் கொண்டு வருகிறார். வார்த்தையை ரியலா பிலீவ் பண்ணா நீங்க உங்களுக்கு சால்வேஷன், உங்களுக்கு ஹீலிங், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு பாடி சேஞ்ச் எல்லாமே இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல எல்லாமே இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நீங்க பிலீவ் பண்ணி நீங்க எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எந்த சக்திகளும் உங்களை தீமை செய்ய முடியாது. நீங்க சேஃப்டி சோன்ல இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவன், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்ம இன்னும் we want more of God. Hallelujah. நம்ம இன்னும் அதிக வெளிப்பாடு நமக்கு தேவை. இன்னும் கர்த்தரை நம்ம நேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை உங்களுக்கு கிரேஸ் 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 வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு சாபன போதகராக இருந்தா அங்கங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டா இருப்பேன். ஏன்னா என்னுடைய படைப்பு தொழிலே ஒரு கேலி கூத்தா இருக்கும். மனுஷனை நம்பி ஜீவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இப்பொழுது நான் வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில ஃபெய்த் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் பிளெஸிங்க கொண்டு வருது. இந்த வார்த்தை நமக்கு கிரேஸ கொண்டு வருது. ஆமென். நான் உலகத்துக்கு இந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருது. அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு முடியாம வந்திருக்கிறார். உலகம் முழுசும் இந்த வார்த்தையானது போதிக்கப்பட்டது. இன்னைக்கு நெட் மூலமாக ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். மணவாட்டியின் சத்தம் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் கீழ் தொனிக்கிறது. Under the 7th messenger, the bride voice என்றால் அங்கே இருக்கிறது. இதுவும் நெட் மூலமா உலகம் எங்கிலும் போகிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க வார்த்தைக்கு வரட்டும் என்று ஷேர் பண்ணும் பொழுது அவங்க ரிஜெக்ட் பண்ணா நியாய தீர்ப்பு உண்டு. ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ்.
இந்த சத்தமானது பிரைட் வாய்ஸ் வந்து ஃபைனல் வாய்ஸா இருக்கிறது. இது பெர்ஃபெக்ட் வேர்ட். ஹalleluya. அதனால எல்லா ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபசியும் ஜீசஸ் கிரைஸ்ட்ல வந்து நிறைவேறிவிட்டது. அவர் அந்த மினியேச்சர் ஆஃப் பிரமிட், அவர் அந்த தலைக்கல்லா இருக்கிறார். அந்த தலைக்கல் பரிபூர்ணமான பிரமிடு. அவர் நாங்கள் பழைய ஏற்பாட்டின் முடிவில் அவர் வரவில்லை என்றால் பழைய ஏற்பாடு சர்ச்சு கம்ப்ளீட் ஆக. அதே போல பிரைடை குறித்து எவ்வளவு ப்ராபசி நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சபையை திருவசனமாக தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றது மகிமையான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு கரைதரை இல்லாத மணவாட்டி பெர்ஃபெக்ட் பிரைட பெறுவார் என்று ப்ராபசியா சொல்லியிருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த ப்ராபசி பிகம் ஹிஸ்டரி. ஹalleluya. உங்களுடைய மாம்சத்தில் அது நிறைவேறி இருக்குது. ஆமென். அதனால அவர் இன்னைக்கு பேபி ஃபார்மாக இல்லை, அவர் இன்னைக்கு பிரைட் ஃபார்மாக இருக்கிறார். உங்களை காண்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். ஆமென். அந்த பிரைடு வருகிறாள் என்று அங்கே பவுல் ப்ராபசி சொல்லும்போது இன்னைக்கு அந்த பிரைடு வந்து விட்டாள். ஹalleluya. எல்லா நியூ டெஸ்டமென்ட் ப்ராபசி நம்ம மேல வந்து நிறைவேறிச்சு. ஹோல் பைபிள் உங்க மேல நிறைவேறிச்சு. You are greater than Ruth, you are greater than Rebecca, you are greater than Esther. Hallelujah. அது ஒரு ஷேடோ, அது ஒரு சரித்திரமாக நடந்தது, நேச்சுரலா நடந்தது. ஆனா அது ஹிஸ்டரியாக நம்ம வாழ்க்கையில் எல்லா பைபிள்ல இருக்க எல்லா ப்ராபசி, all the New Testament prophecy இன்னைக்கு become flesh in you. Hallelujah. உங்களுக்குள் மாம்சமா இருக்கும் பொழுது கிறிஸ்து இன்னைக்கு பிரைட் ஃபார்மா இருக்கிறார். Hallelujah. கிறிஸ்மஸ் வந்து என்ன சொன்னால் வருகிற செவ்வாய்க்கிழமையில எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் ரியல் கிறிஸ்மஸ் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். நம்ம அந்த பெர்ஃபெக்ட் லைட்ல வந்திருக்கிறோம். ஆமென். ஸ்டார் நம்மளை வழி நடத்தி இருக்கிறது. The word is birth into the world. வார்த்தையானது இன்னைக்கு fullness of word இன்னைக்கு பிறந்திருக்கிறது. Hallelujah. மாட்டு தொழுதில் பிறந்த போல இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். பிரைடுக்குள்ள அவர் இருக்கிறார். ஆமென். பிரைடு மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. மெனி மெம்பர்ட் பிரைட். அன்னைக்கு ஒரு சிங்கிள் மேனை பயன்படுத்தினார், ஒன் மேன் மினிஸ்ட்ரி. உலகம் எங்கிலும் போனார். இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரி அந்த முடிவடைந்து அந்த மினிஸ்ட்ரி பிரைடு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு அநேக அங்கத்தினரை கொண்ட பிரைடு மத்தியிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்னைக்கு அவர் ப்ராஃபட் ஃபார்மா இருந்தார், உலகத்தில் இருக்கும் பொழுது ஃபிளஷ் ஃபார்மா இருந்தார். பெந்தேகோஸ்து நாளில் ஸ்பிரிட் ஃபார்மாக வந்தார். God can take any form. அதனால என்ன ஸ்பிரிட் ஃபார்மாக வந்தார். பின்பு அவர் ப்ராஃபட் ஃபார்மாக வந்தார். அவர் உலகம் எங்கிலும் வார்த்தையை கொண்டு சென்றார். இன்னைக்கு அவர் பிரைட் ஃபார்மா இருக்கிறார். You are the manger. Hallelujah. Fullness of word birth into your heart. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை பரிபூர்ண வார்த்தை உங்க வார்த்தை உங்களுக்குள்ள பிறந்திருக்குது. பரிபூர்ணமான கிரைஸ்ட் தியானா தூத இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறது. இதுதான் ரியல் கிறிஸ்மஸ். Hallelujah. இது ரியல் வெட்டிங். Hallelujah. வார்த்தையோடு உங்களுடைய சோல் இணைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஹார்ட் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இட் இஸ் a invisible union with the bridegroom. Amen. Marriage taking place here. You don't go to the wedding. The wedding is here. Brother Bena இதமா சொல்லுகிறார். You go to the wedding supper. Hallelujah. He was here. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அவர் இங்கே இருக்கிறார். fullness of word வந்திருக்கிறது. There was a place for the capstone. அந்த capstone அமர்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் தான் நீங்களும் நான். Praise God. Amen. Hallelujah. Amen. உங்களுடைய சரீரம் அந்த டெம்பிளா இருக்கிறது. The capstone, the little baby in the manger. அன்னைக்கு வந்து அவர் பேபி ஃபார்மாக இருந்தார். அவர் மெஞ்சர்ல அங்க மாட்டு தொழுதிலே கடத்தப்பட்டார். அது வந்து அவர் பழைய ஏற்பாட்டுக்கு அவர் ஹெட்டா வந்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அவர் ஹெட்டா வந்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் பேட் வந்திருக்குது. அது கடத்தப்படுறதுக்கு ஒரு இடம் வேண்டும். அது உங்களுடைய ஹார்ட்டா இருக்கு. உங்களுடைய ஹார்ட்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் பேட் வந்திருக்கிறது. எல்லாரும் தான் இயேசு எங்க உள்ளத்துல பிறந்தாருன்னு பாட்டு பாடுறாங்களா? சாப்பிடுறதுக்காரங்க அர்த்தம் தெரியாம பாட்டு பாடுறாங்க. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பேட் அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இயேசு பிறந்தார் உள்ள மதில் பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. நம்மளும் இன்னைக்கு பாடி இருக்கோம். இதே பாட்டை எல்லா சாமன்லையும் பாடுறாங்க, அர்த்தம் இல்லாம பாடுறாங்க. ஃபுல்னஸ் ஆஃப் பேட் வந்திருக்கு, அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு தங்களுடைய புல்பிட்ல சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இயேசு பிறந்தார் உள்ள மதியிலுங்காங்க. அவங்க உள்ளத்துல பிசாசு தான் இருக்கிறோம், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் தான் இருக்குது, ஆன்டி வேர்டு இருக்கிறது.
ஆனால் நம்ம உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. All the New Testament prophecy இன்னைக்கு நம்மள வந்து நிறைவேறி இருக்கிறது. Hallelujah. Capstone இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. Amen. Amen. The whole pyramid went and the rapture. இப்பொழுது அது என்ன சென்றால் அது முழு இந்த கட்டடம் அவங்க எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இந்த கேப்ஸ்டோன்ல வர வேண்டியவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த லாஸ்ட் சோல் வரும் பொழுது அந்த கேப்ஸ்டோன் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிறது. நம்ம வந்து பேபியா இராதபடி நம்ம மெச்சூரிட்டி அடைய வேண்டும், வெர்ஜினாக மாற வேண்டும். கருதுற இல்லாத மனவாட்டியாக மாறும் பொழுது இன்னும் வர வேண்டிய நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் வந்த பிறகு இது வந்து என்ன சொன்னால் அது வந்து இன்விசிபிள் யூனியன் பெற டைரக்ட் யூனியனா மாறி. ஹல்லேலூயா. எல்லாம் பசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். நம்ம எல்லாரும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். Amen. சவுத் வாய்ஸ் ஸ்டம்ப் ஆண்டவர் வந்து அவருடைய கம்மிங் வந்து சவுத் வாய்ஸ் ஸ்டம்ப் ஆயிருக்குது. சவுத் ஒரு கூட்டமான ஜனங்களை சேர்க்கிறது. வாய்ஸ் வந்து வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்ம மெச்சூரிட்டியில வருகிறோம். பின்பு ட்ரம்ப் வந்து எல்லாரையும் மேல கொண்டு சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த கேப்ஸ்டோன் பில்டிங்கோட இணைஞ்ச உடனே இது அப்படியே மேல போயிரும். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும். The full person of the word, the person of the word, book கிடையாது, the person of the word finds a place to be back on earth. That's Christmas. அதுதான் கிறிஸ்மஸ். அந்த fullness of word வந்து அது உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும். அன்னைக்கு அவர் பேபி ஃபார்மா வந்தார், இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டா வந்திருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்து பிறப்பதுக்கு ஒரு இடம் வேணும். அன்னைக்கு சத்திரத்துல இடம் இல்லை, யாரும் இடம் கொடுக்கல. அதனால மாட்டு தொழுத்துல அந்த குழந்தையானது கடத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து என்ன செய்யுது என்றால் உலகமெங்கிலும் அது அறிவிக்கப்படுகிறது. நெட் மூலமா உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டாலும் எல்லாரும் மெசேஜை கேட்கிறாங்க, கொஞ்சம் பரவசம் அடைகிறார்கள். ஆனா அந்த வேர்டு வந்து இங்க வந்து அது அமர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட்ல இளைப்பாறுதல் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து பேபி ஃபார்மா இருக்கிறார். அதனால ஒரு பேரண்ட்ஸ் அவசியம். அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், யாராவது என்ன 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையை தங்களுடைய மார்போடு அணைச்சி கொண்டு அவங்க எகிப்துக்கு ஓடினார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆன்டி கிரைஸ்ட் கீரோடு வந்து அகைன்ஸ்ட் த வேர்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் அகைன்ஸ்டா இருக்கிறான், டினாமினேஷன் அகைன்ஸ்டா இருக்கிறது. நீங்க மரியாள் யோசேப்பு போல அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு இதோ நீங்க வந்து சாபனத்தை விட்டு வெளியே போறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள தஞ்சம் அடைந்திருக்கிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் உங்களுடைய ஹார்ட்ல தஞ்சம் அடைஞ்சிருக்குது. இதை யாரும் இடம் கொடுக்கல, சத்திரத்துல அவருக்கு இடம் இல்லை. இன்னைக்கு உங்க ஹார்ட்ல வந்திருக்கார், பிரைட் ஹார்ட்ல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus is here now. Hallelujah. In the midst of the bride, into your heart. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் வந்து ரியல் கிறிஸ்மஸ். நம்ம இன்னைக்கு ரியல் கிறிஸ்மஸ் சொல்றோம். இயேசு பிறந்தது ஒரு நாள் உண்மைதான். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவின, ஆனா அந்த டேட் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தல, அது பைபிள்ல எழுதல. அவர் வந்து ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி பிறந்திருக்க கூடும் என்று பெர்னான் சொல்லுகிறார். டிசம்பர் மாசம் பறக்கவில்லை. சூரிய தேவனுடைய பிறந்த நாளை அவர்கள் தேவகுமாரனுடைய பிறந்த நாளாக கத்தோலிக்க மார்க்கம் மாற்றி இருக்கிறது. The word is laying in your heart. இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு தஞ்சம் அடைந்திருக்கு. உலகம் அகைன்ஸ்டா இருக்குது, சோபன் அகைன்ஸ்டா, ஆனால் அதுக்கு ஒரு தஞ்சம் அடைய இடம் வந்து இன்னைக்கு உங்களுடைய ஹார்ட்டா இருக்குது. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், எனக்குள் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேர்ட் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் என்னை கண்டுபிடித்தது, நான் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு ஸ்டேபிளா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். நீங்க சர்ச்சில் ரொம்ப சாதாரண ஆளா இருக்கலாம். ஒருவேளை எனக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வார்த்தை உங்களிடத்துல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. You are a greater person. நீங்க வந்து உண்மையிலே வந்து விசேஷித்த நபர் தான். ஏனென்றால் வார்த்தை என்னிடத்துல வந்திருக்கு. இம்மையில தங்கள் பங்கை பெற்றிருக்கிற சுகஜீவிகள் இருக்கிறார்கள். பைபிள்ல சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் வயிற்றை இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற சுகஜீவிகள் அவர்கள் வயிற்றை திறவித்தால் நிரப்புகிறேன், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியானதை தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள். கத்தர் தந்தார், கத்தர் தந்தார், எனக்கு கார் தந்தார், பங்களா தந்தார். அவங்க வயிற்றை திறவியத்தால் நிரப்புகிறேன். அவங்களுக்கு பிள்ளைகள் நல்லா பிறக்குது, நல்ல பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிக்குது, எல்லாம் இன்டெலிஜென்டா மாறுது, எல்லாம் நல்ல பெரிய பெரிய வேலையில லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தால் திருப்தி அடைத்து மீதியானதை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அங்கங்க வந்து ப்ராப்பர்ட்டி அங்கங்க எல்லா காரியத்தையும் செய்து வைக்குது. அவங்க உலகத்தின் மக்கள்.
ஆனால் நமக்கு என்ன சந்தோஷம் என்றால் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுவதை பார்க்கலாம். அதை விட அதிக சந்தோஷம் எதுவும் இல்லை. இன்னைக்கு எங்க ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்திருக்கிறது. எங்க பேர பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் வார்த்தையில இருக்கிறோம். இதுதான் கிரேட்டஸ்ட் சிலாக்கியம். அல்லேலூயா. பணம் பேப்பர் தான் அழிஞ்சு போகலாம். கவர்மெண்ட் மாறும் பொழுது எல்லாமே மாறலாம். உலகத்தினுடைய பொருளாதாரம் சேஞ்ச் ஆகும் பொழுது பேப்பர் மணி டிமாலிஷ் பண்ணலாம். ஏதோ விதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அது மேல நம்பிக்கை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு தேவைதான். ஆனா நம்ம எல்லாரும் வார்த்தையில இருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் என்னிடத்துல வந்திருக்கிறது. அது என்னிடத்துல தஞ்சம் அடைந்திருக்கிறது. எனக்கு ரியல் கிறிஸ்மஸ் என்னாலுமே கிறிஸ்மஸ் தான். இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது. நமக்கு என்னாலுமே கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். அதுதான் இன்னைக்கு நம்முடைய அறிக்கை. அதுதான் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.